ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிக்கு குட்டியாக ஒரு ஒன் ஷாட் போட்டு போடலாடா. ப்ரோக்கன் ஹார்ட் ஹீலர் அதோடய 2/2 ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. நம்ம ஃபஸ்ட் பார்ட் எங்கே என் பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா, நம்ம ஜிமினுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். வெட்டிங் நைட் அப்போ நம்ம ஜிமின் வந்து ஜங்குக்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜங்கு வந்துட்டு பேசியிருக்க மாட்டாரு, திட்டவும் செஞ்சுருப்பார். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ ஜங்கு தான் அமைதியாக படு அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க படுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் படுத்துக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ் வந்துட்டுருக்கு. என்னாச்சு, ஏன் ஜங்குக்கு என்கிட்ட பேச மாட்டாங்க, அவங்க என் மேலே கோவமாக இருக்காங்க சொல்லி ஜிம்முக்கு அது புரியவே இல்லை. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஏன் கோவமாக இருக்கேன்னு கூட புரியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அமைதியாக படுத்துடுறாங்க. 2 பேருமே அப்படி தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜங்குக்கு பாட்டுக்கு எஞ்சி போய் குளிச்சுட்டு இருக்காங்க. ஜிம்மின் ஜங்குக்கு எதுவும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் எதுவுமே பண்ணவே இல்லை. அவர் பாட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. அவர் பாட்டுக்கு போயிட்டு அவர் ட்ரெஸ்லாம் நீட்டாக ரெடி ஆகிட்டாரு. அவரோட வாட்ரூப்பில் போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு நல்லா நீட்டாக ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் பார்க்குறது கீழே வராங்க. இப்போ ஜிம்மின் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மின் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. இப்போது ஜங்கு வந்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சம் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் போகிறான்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் ஜிம்மின் கீழே இறங்கி வராங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. நீ ஆஃபீஸ் போறியாப்பா அப்படி கேட்குறாங்க. ஆமாம்மா நான் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா வந்து உட்காரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் வந்து டைனிங் டேபிள் உட்காடுறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா ஜங்குக்கு 3 பேருமே உட்காந்துடுறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஜிம்மிக்கு தான் வைக்கிறாங்க. சாப்பிடுப்பா சொல்லி வைக்கிறாங்க. இப்போது ஜிம்மின் ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சுப்பா சாப்பிட சொல்கிறாங்க. ஓகேம்மா சார் ஜிம்மின் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜங்கு சாப்பிட்றாங்க. ஜங்கோட அப்பாவும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு முன்னாடி போகிறாங்க. ஜிம்மின் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அவரோட ஆஃபீஸ் பேக் எடுத்துகிட்டு. இப்போ டிரைவர் தான் கார்டோட ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்கு ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி நின்றுட்டே இருக்காங்க. போய்ட்டு உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மின் போய்ட்டு உட்காராங்க. அந்த பக்கம் ஜங்கு வந்து உட்காந்துறாங்க. இப்போ டிரைவருமே கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபைன் ஆஃபீஸ் வராங்க. ஜங்கு வந்துட்டு அந்த காரில் வரும்போது கூட ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் லேப்டாப்லேயே தான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மினும் எதுவும் கேட்க முடியாமல் தான் அவருக்கு ஏன் என்கிட்ட பேசலை அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு இதுலேயே அவர் போயிட்டுருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி கவலையாகவே இருக்குது. அப்படியே ஆஃபீஸ் ரீச் ஆகிறாங்க. இப்போ ஃபைனில் ஆஃபீஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் போயிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஜங்கு வந்துட்டு ஜிம்மின் தானே செக்ரட்டரி, எல்லா ஒர்க்கும் அவர் தானே பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணுறாரு. அவர் ஜங்கோட ஃபேஸே பார்க்குறாங்க. ஆனால் ஜங்கு ஜிம்மியோட ஃபேஸை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இது ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னாச்சு, ஏன் அவர் என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணலான்னு சொல்லி ஜிம்மின் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்கு வந்துட்டு அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஒரு ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜிம்மின் வராங்க. மேக்கப் சொல்கிறாங்க. என்னடா மேரேஜ் ஆன உடனே வந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. சரி விட்டு உனக்கு டைம் எடுக்கும், இப்போ எல்லாம் ஓகே தானே சொல்கிறாங்க. மேக்கப் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறாங்க சொல்கிறாங்க. பேசலையா, என்ன பேசலையா, பேசவே இல்லை, ஏன்னே தெரியல சொல்கிறாங்க. எனக்கு தெரியலையடா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அது ஏன்னு தெரியல, என்கிட்ட பேச மாட்டேங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நைட்டு கூட நான் பேச ட்ரை பண்ணேன். ஆனால் அவர் கோவப்பட்டுட்டு பேசவே இல்லை தெரியுமா. ஜிம்மின் அழறாங்க. சரி ஓகே அழாத, ஒன்றும் இல்லை, எதாவது டென்ஷனாக இருந்திருப்பாரு, சரியாயிடும் ஓகேவா சொல்லிட்டு நம்ம மெக்க தான் ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மினும் சரி சொல்கிறாங்க. ஒர்க்கு பார்க்கலாம் சொல்லிட்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மதியம் லஞ்ச் டைம் தான்டா. இங்கே ஜங்கு வந்துட்டு அவர் கேபினில் சாப்பிட மாட்டார். அவர் வந்து ஸ்டாஃப் கூட சாப்பிடுவார். எல்லா ஸ்டாஃபும் கேன்டீனில் தான் சாப்பிடுவாங்க. இங்கே ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜங்கு வந்துட்டு எல்லாரையும் ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்க்கறதுனால எல்லோரும் ஈக்குவலாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. காய் இப்போ தான் வராரு. மெக்கு ஜிம்மி உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு எல்லாம் ஒன்றா தானே சாப்பிடுவாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டேபிளில் தான் ஜங்குக்கு ஜிம்மின்னு காய் மெக்கு 4 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. இவங்க 2 பேர் உட்காந்துட்டாங்க. இப்போ தான் காய் வந்துட்டு இருக்காரு. வந்து பார்க்குறாரு. ஃபோட்டோ இப்போ தான் வந்து வைக்கிறாரு. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வரல அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னும் வரலையா அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இன்னும் வரல சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. என்ன போய் கூட்டிட்டு வர சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு பார்த்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னடா சாப்பிட வராமல் உட்காந்துருக்கா அப்படி கேட்குறாங்க. என்னடா பசிக்கல நீ போ சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற பசிக்கலையா, வாடா எப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பவா சொல்கிறாங்க. என்னடா எனக்கு பசிக்கல, ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது சொல்கிறாங்க. ஹெட்டேக்காக இருக்கா, ஆமாம் கொஞ்சம் லேட்டாக நான் சாப்பிட்டுக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு, ஆமாடா நீ போய் சாப்பிட்ருப்போ அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு காயும் சரி ஓகேடா சொல்லி விளையாண்டுட்டு அவர் வந்து கேன்டீனில் வந்து உட்காராரு. மெக்கு கேட்குறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு. இல்லை அவனுக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஹெட்டேக்கு, அதனால் வந்து சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டான். பசிக்கலன்னு சொல்கிறான். நீ நம்ம சாப்பிடலாம் சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்மளால சாப்பிட மாட்டேங்கிறாரா, நம்ம மேலே கோவம் அப்படிலாம் பண்ணுறாரா, ஏன்னா ஃபுட்டெல்லாம் ஒரு ஸ்கிப் பண்ணவே மாட்டார், டைமுக்கு சாப்பிட்றாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு சொல்லி ஜிம்முக்கு ரொம்ப அழகு வந்துடுது. அப்படி ஜிம்மில் ஒரு ஃபுட்டோ வச்சுட்டு எழுந்திரிக்கிறாங்க. இப்போது மெக்கு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கலை சொல்லி ஜிம்மி எழுந்து போயிடுறாங்க. இப்போது மெக்கு பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. காய்ங்க பாரு, இந்த ஜங்குக்கு என் ஜிம்மிட்ட பேச மாட்டாங்க கேட்குறாங்க. அது எனக்கு எப்போ தெரியும் சொல்கிறாங்க. இல்லைக்கா நீ போய் சொல்கிறத, நீ ஃப்ரெண்டு தான், நமக்கு எல்லாமே தெரியும் காய் ஓகேவா, அவன் ஏற்கனவே பாவம் காய் சொல்கிறாங்க. அப்போ அவன் பாவம்னா ஜங்குக்கு பாவம் இல்லையா சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ஏண்டா அவனுக்கு மேரேஜ் ஆனது சரி நீ சொல்லுன்றதும் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது ஓகேவா, ஏன்னா நீ அவனுக்கு வந்துட்டு நீனோட செக்ரட்டரி, அப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற, உனக்கு ஜங்கு தெரியும் அவ்வளோதான். தாண்டி
ஜிமினுக்கு ஜங்குக்கு என்ன ரிலேஷன்ஷிப் நீ சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க. தெரியுதுல உனக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னாக்க மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி அவங்க அப்பாவுக்கு பயந்துட்டு நீங்கள் சொல்லாமல் விட்டதாக கூட இருக்கட்டும். அவங்க வந்துட்டு அந்த வெட்டிங் ஹாலில் நின்றுட்டு இருக்கான். நீங்கள் தான் எல்லாம் ஒர்க்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த பொண்ணு மேபி அந்த பொண்ணு அவன் மேரேஜ் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் வந்தால் ஜிமின் அப்படி நின்றுட்டு இருப்பானா அப்படி கேட்குறாங்க. அது அவன் பாவம் பயந்துருப்பா. சொல்கிறாங்க என்ன பயம் ஜமுக்கு இந்த இத்தனை டேஸில் எவ்வளோ கேரிங் அவன்கிட்ட பேசியிருப்பான். அப்போ உனக்கு புரியல அவன் லவ் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவன் மேலே உயிரை வச்சிருக்காண்டா தெரியுமா. நான் கூட நினச்சி கூட பார்க்கல. என்னடா சடனாக மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அங்கிள் ஆண்டிகிட்ட சொல்லாமல். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டான்னா அவன் மேலே அவ்வளோ கேர் வச்சுட்டு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. அங்கே ஃபாரினில் இருந்த அந்த 28 டேஸும் அவனோட ஞாபகம் உள்ள ஜிமின் கிட்ட தான் இருந்துச்சு தெரியுமா. அவன் ஜஸ்ட் அவன் வந்துட்டு அங்கே இருந்தான். ஆனால் அவன் மனசு முழுக்க இங்கே தான் இருந்துச்சு தெரியுமா. ஜிமின் சாப்பிட்டேன், ஜிமின் தூங்கினேன், ஜிமின் பக்கத்து இருக்க முடியல, ஜிமின் வந்து கம்ஃபர்ட் பண்ண முடியல, கம்ஃபர்ட் பண்ணுறான் ஃபோனில் கம்ஃபர்ட் பண்ணுறான். என்னால் பக்கத்தில் இருந்து ஹக் பண்ணி அழக்கூடாது சொல்லிட்டு டேஸை வைப் பண்ண முடியலையா சொல்லிட்டு அவன் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா. அவனுக்கு அந்த மீட்டிங் வந்துட்டு ஏன்டா இங்கே வந்தோம், ஏன் இந்த ப்ராஜெக்டை இப்போ நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணேன். நான் தான் சொன்னேன் இல்லைடா போய் பார்த்துக்கலாம் வீட்டு மெக்க இருக்கான் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அவன் என்ன சொன்னான் ஜிமினி கூட சொல்ல என் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு அதே சொல்லிட்டு நான் தெரியுமா. நான் பார்த்துக்கணும், நான் தான் கம்ஃபர்ட் பண்ணணுமே, எல்லாமே நான் தான் அவனுக்கு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக இந்த டேஸில் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ஜங்கு ரொம்ப கைண்டு தான் டேரக்டாக சொல்லிட்டு பேசுவான். ஆனால் அவன் மேலே அவன் அவ்வளோ பாசம் சொல்லி நினச்சி கூட பார்க்கல. அப்போ தான் நான் கேட்டேன் அதுக்கு முன்னாடி அப்போ தான் உனக்கு ஜிம்மை முன்னாடி பிடிக்கும்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் சொன்னேன் இல்லைடா எனக்கு ஜிம்மில் எல்லாரோட ஜிம்மில் எனக்கு ஸ்பெஷலாக பிடிக்கும். அது ஏனே தெரியாது. அவன் ரொம்ப குவைட்டாக இருப்பான், எப்பயாவது ஸ்மைல் பண்ணுவார். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு அவன் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இப்போ அவனுக்கு யாருன்னு தெரியறப்போ என் மனசு ரொம்ப வலிக்குது. அதுமாதிரி நான் இருக்கேன் எல்லாமே. ஏன்னா பக்கத்து இல்லாமல் போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா. அவன் அழவே செஞ்சான் சொல்கிறாங்க. மெக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்கம்மா அவன் வந்துட்டு அழுதான் தெரியுமா. அங்கே இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பக்கத்தில் இருக்க முடியல சொல்லிட்டு எப்போ மீட்டிங் முடியும், எப்போ போவோம், அப்பா அம்மாட்ட கூட்டிகிட்டு போய் இன்ட்ரோ பண்ணி வைக்கணும். மேபி அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலாம் கூட நான் எங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுவேன், தூரமாக கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து பார்த்துப்பேன், நான் எல்லாமாவும் இருப்பேன். ஈவன் ஜங்குக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா எதுவுமே பண்ண மாட்டேன் உனக்கே தெரியும். ஆனால் ஜிம்மின் விஷயத்தில் அவன் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டான் தெரியுமா. மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த எல்லாத்தையும் அவனுக்காக எல்லாம் பண்ணணும்னு நினச்சா. ஆனால் அவனுக்கு என்ன கொடுத்தா அப்படி கேட்குறாங்க. இப்போது மெக்கக்கு ஒரு மாதிரிக்கல அவன் பயந்துரா சொல்கிறாங்க. என்ன பயன்னு கேட்குறான். ஜங்குக்கு அவ்வளோ போல்டாக அவ்வளோ தைரியம் மேரேஜ் பண்ணியிருக்கான். சரி அது வரைக்கும் சொல்லலாம் கொடுப்பான். அந்த வெட்டிங் ஹாலில் எல்லோரும் போனதுக்கப்புறமும் அப்பவும் ஜங்கு தான் நின்றுட்டு தான் இருந்தான். அவன் நினச்சிருந்தா ஓடி வந்து அவன் ஹக் பண்ணி நான் கொஞ்சம் ஒரே ஒரு செகண்ட் அவன் அழுதுதானே வச்சுக்கேன். கண்டிப்பாக ஜங்கு வந்துட்டு அவன் எவ்வளோ கோவம் மறந்துருப்பான். ஆனால் அவன் பாட்டுக்கு அப்படியே ஸ்டாச்சுமே நிற்கிறான்ல. அப்போ ஜிமின் வந்துட்டு அவன் ஜங்கோட லைஃப் விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லி அவன் போயிருப்பான் தானே அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஜங்குக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக்காக பேசியிருக்க மாட்டான் அப்படி தானே சொல்கிறாங்க. மெக்கக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நீ சொல்லு அவன் பண்ண தப்பு இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவ்வளோ டேஸ் அவன் ஃபோனில் பேசிட்டு இருந்தானே, நீ தூங்குமா சாப்பிடுமா சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஃபோன் பண்ணி அவனை கம்ஃபர்ட் பண்ண வச்சுட்டு ஒரு மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு கால் பண்ணி பேசிட்டு தான் போவான். அப்படி இருக்கும் இந்த 1 வீக் அவன் பேசவே இல்லை. அதுக்கே அவன் துடிச்சு போயிட்டான் தெரியுமா, ரொம்ப துடிச்சு போயிட்டான். இவன் நாங்கள் ஒன் டேக்கு நெக்ஸ்ட் டே தான் வர வேண்டியது இருந்துச்சு. ஆனால் அவன் அவசரம் கிளம்புனான். அவங்க அப்பா கூப்பிட்டதுக்காக வரல, ஜிம்மில் பார்க்கணுன்றதுக்காக வந்தான் தெரியுமா. ஜிம்மில் பார்க்கணும், ஜிம்மில் ஏதோ ஹார்ட் ஆகிட்டுன்னு தெரியல, 1 வீக்காக என்கிட்ட பேசலை சொல்லிட்டு அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. இந்த 1 வீக்கில் அவன் அவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா. ஏன் பேசலன்ட்டு உனக்கு ஃபோன் பண்ணால் பிஸியாக இருக்கான்னு சொல்கிறேன். அவனுக்கு ஃபோன் அவன் எடுக்கவே இல்லை. அவன் இவ்வளோ ஹார்ட் ஆகிருப்பான். அந்த 1 வீக்கில் நான் பார்த்தேன். ஜவுக்கு அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ மெக்கக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. அவன் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணான். அதுக்கெல்லாம் காரணம் யாரையும் தானே சொல்கிறாங்க. அவன் அவ்வளோ டேஸ் பேசினான், எவ்ரிடே மார்னிங் நைட்டு ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு மாறி ஃபோன் பண்ணியிருக்கான். வீடியோ கால் பண்ணி பேசி தூங்குன்னு சொல்லிட்டு தூங்க வச்சு தான் ஃபோனை கட் பண்ணுவான். தூங்குனதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணுவான். அவ்வளோ லவ் கேர் யார் இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்க ஒரு பர்சனை ஹார்ட் பண்ணலாமா, தப்பு இல்லையா அப்படி கேட்குறாங்க. அவன் எவ்வளோ ஹார்ட் ஆகிருப்பான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப மெக்கக்கு புரியுது, எனக்கு புரியுது சொல்கிறாங்க. உனக்கு உனக்கு வந்து புரியக்கூடாது, அவனுக்கு புரியணும் சொல்கிறாங்க. அவனுக்கு புரியணும், அவன் நம்ம ஏன் இப்படி பண்ணோம், ஜங்கு நம்ம ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணணும் சரியா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஏஞ்சி போயிடுறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்கு ஜிமின் பார்த்தா டெரஸில் போய் உட்காந்து பயங்கரமாக அழுறாரு. அம்மா அப்பா அங்கிள் சொல்லிட்டு 3 பேரும் நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு என்கிட்ட பேசவே மாட்டாங்க சொல்லி ஜிமின் அவருக்கு அந்த ரீசனே புரிய மாட்டேது. ஏன் நம்ம ஜங்கு நம்மகிட்ட பேசுகிறன்றதே அவர் யோசிக்கல. அவர் தேம்பி அழுதுகிட்டே இருக்காரு. அவர் ஏன்ட்டு பேச மாட்டாரு, என்ட்டு பேசல கூட பரவாயில்ல, சாப்பிடல, ஃபுட்டு கூட சாப்பிட மாட்டாரு. ஃபுட்டு சாப்பிடாம அவர் பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமின் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. தேம்பி குழந்தைகிட்ட அழுதுகிட்டே இருக்காரு டெரஸில் உட்காந்துட்டு. இந்த பக்கம் நம்ம மெக்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெக்குமே சாப்பிடல, காயுமே சாப்பிடாம ஏஞ்சி போயிடுறாரு. போயிட்டு டேரெக்டாக அவன் இவ்வளோ நேரம் அவர் விட்டு தான் மெக்கிட்ட திட்டிட்டு தான் இருந்திருப்பாரு ஜிமின் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு ஒரு கட்ட கஷ்டமாக இருக்குது. அவன் அடுத்தது இருந்து பார்த்தா தெரியும் அவன் என்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவான், பயப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு டேரெக்டாக நம்ம ஜங்கோட கேபின் வராங்க. ஜங்கு பார்த்தா அமைதியாக உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு சொல்கிறாங்க, காய் சொல்கிறாங்க, இங்கே பாரு எனக்கு புரியுது அவன் பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவன் வந்துட்டு கொஞ்சம் பயப்படுறான், நீ அவன் வந்து யோசிச்சு பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்துக்கு அவன் சாப்பிட மாட்டேன்டா, எங்கேயும் மேலே போய்ட்டா நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு எங்கே அப்படி கேட்குறாங்க, தெரியலடா அவன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான், வெக்க வரேன்ட்டு ரொம்ப சொல்லி வருத்தப்படுறான் சரியா. ஏன்னா இப்போ தான் உங்கள் அங்கிள் இறந்து 1 மந்த் தான் ஆயிருக்கு. அவன் அதுலேருந்து என்ன வெளில வரல முழுசா. அது ரொம்ப உங்கள் அப்பா வேறு, உங்கள் அப்பா பற்றி தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சாலும் அவன் பயந்துருப்பான். ப்ளீஸ்டா ஓகேவா, நீ எதுவும் அவனுக்கு திட்டினா கூட திட்டி டேரெக்டாக திட்டி நீ ஏன் இப்படி பண்ணு சொல்லி கேளு,
அது ஏன்னா சில பேருக்கு புரியாது, நம்ம தான் புரிய வைக்கணும் சரியா. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். நீ அவன்கிட்ட கொஞ்சம் பேசுடா, பாவம் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க, எனக்கு புரியுதுடா, ஆனால் நீ மெச்சூரிட்டியாக நீ வேறு மாதிரிட்ட, அவன் வேறு மாதிரி இல்லை, ப்ளீஸ்டா அவன் நினச்சிருப்பான்டா, நம்ம வந்துட்டு உனக்கு அவன் டிசர்வான பர்சனாக இல்லைன்னு அவன் நினச்சிருப்பான்டா சொல்கிறாங்க. என்னை பற்றி தெரிஞ்சுமா சொல்கிறாங்க. இல்லைடா, பாஸாக இருக்கிறது வேறு, பர்சனல் லைஃப் வேறு இல்லைடா சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குங்க பாரு, உனக்கு தான் அவனை திட்டுறதுக்கு கொஞ்சத்துக்கு எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்குது ஓகேவா. அவன் தப்பனை கூட கண்டிக்கிறது உனக்கு ரைட்ஸ் இருக்குது. நீ தானே சொன்ன உன்னோட அங்கிள் உன்னோட அப்பா அம்மா எல்லாம் லவ் நான் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க 3 பேர் லவ்வுமே வந்துருக்கோம், நீ தானே இப்போ கொடுக்கணும், அவன் தப்பான நீ தானே இப்போ கண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு தெரியாத விஷயத்தை நீ சொல்லி தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணணும், அவனுக்கு புரியல, நீ புரிய போயிடா, பாவம் இல்லை, நீ பேசாமல் வந்து பனிஷ் பண்ணுறத விட நீ திட்டிடு ஓகேவா, நீ தான் பண்ண அதனால தான் கோவம் இருக்குன்னு சொல்லி திட்டி விட்டுடா, அப்போ கூட கொஞ்சம் கோவம் குறைஞ்சிடா, நீ இப்படி முடிஞ்சதுக்கு வச்சுக்கிட்டு நீ சாப்பிடாம அவனும் சாப்பிடாம சொல்கிறாங்க. சாப்பிடல சொல்கிறாங்க, சாப்பிடாம ஏஞ்சி போயிட்டான் அவனை சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி ஜங்க் டக்குன்னு ஏஞ்சி வெளில வராங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்த்தா டெரஸில் உட்காந்து கையை பார்த்து அழுதுட்டுருக்காரு. நீங்கள் ஏன்னு விட்டுட்டு போனீங்க பாருங்க, அவங்க ஜங்குக்கு வந்துட்டு என்ன பேச மாட்டாங்க சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. இப்போது ஜங்க் வந்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. அவருக்கு தெரியும் கண்டிப்பாக ஜிமின் இந்த மாதிரி லோன்லியாக இருந்தால் டெரஸ்க்கு போவேன்னு அவருக்கு தெரியும். டேரெக்டாக அவர் டெரஸ் தான் வராரு. அவங்க வந்து பார்த்தா ஜிமின் நாங்கள் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கோம், உட்காந்து அப்படி தேம்பி அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. வந்து பார்த்துட்டு அவர் டேரெக்டாக ஜிம்முக்கு முன்னாடி தான் வராங்க. வந்துட்டு இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிமின் ஜங்கோட பேச பார்க்கவே இல்லை, அப்படியே ஹெட் டவுன் பண்ணிடுறாரு. இவ்வளோ நேரம் கையை பார்த்துருப்பாரு, இப்போ ஹெட் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான், இப்போ நீ ஏன் அழறேன்னு நான் கேட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, நான் என்கிட்ட சொன்னேன், நான் சரி பண்ணிப்பல, உங்களுக்கு எனக்கு பிடிக்கலையா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. உண்மையாகவே நான் இருக்கிற கோவத்துக்கு உன்னை ஓங்கி வச்சிருவோம் சரியா அப்படி சொல்கிறாங்க. நேற்று நைட்டாவது கையை மட்டும் தான் ஓங்கினேன், இன்றைக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ் தான். அது பார்க்குறதுக்கே ஒரு பாவமாகவே இருக்குது. இப்போ ஜங்கு டக்குன்னு அந்த கோவம் கூட ஒரு கொஞ்சம் காமாகுது. இப்போ வந்து டியர்ஸ் அப்படி வைப் பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்கேன்னு அப்படி கேட்குறாங்க. நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, என்கிட்ட பேச மாட்டேறீங்க, நான் என்ன பண்ணா சிவன் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. உண்மையாக உனக்கு புரியலையா, இல்லை நீ இப்படி இருக்கியா எனக்கு புரியல சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்மின் அப்படி ஜங்கே பார்த்துருக்காங்க. முன்னாடி குழந்த மாதிரி பாவமாக அப்படி அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்க் வந்துட்டு அப்படி பக்கத்தில் உட்காராங்க. உட்காந்துட்டு சரி நான் கேட்குறேன், நான் பொறுமையாக கேட்குறேன் ஓகேவா, நான் உனக்கு யார் அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. நீங்கள் என்னடா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நீ இப்போ பாஸ்ன்னு சொல்லணும்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக உனக்கு அடிபடும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மின் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லி இப்போ நான் உனக்கு யார் அப்படி கேட்குறாங்க. ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. சரி நான் ஹஸ்பண்ட் அப்படின்னாக்கா எனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணும்போது நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை அப்படி கேட்குறாங்க. அது உங்கள் அப்பா சொல்கிறாங்க. சரி எங்கள் அப்பா சொல்லவே இருக்கட்டும், நீ பயந்துட்டு சொல்லும் கூட இருக்கட்டும், நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணேன், நான் எல்லாமே இங்கே பார்த்துட்டு தானே இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணது, எல்லோரும் கிளம்பி போகிறப்போ நீ அங்கே தானே இருந்தேன், அப்போ ஒரு செகண்ட் கூட உனக்கு என்கிட்ட வரணும்னு தோணவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. என் அப்பா அம்மா கிட்ட நமக்காக பேசுகிறப்போ நீ ஹேண்டை பிடிச்சிக்கணும் அப்படி நினைக்கவே இல்லை, என் கூட இருக்கணும் உனக்கு தோணலையா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எப்படி உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்க முடியாது சொல்கிறாங்க. அதான் நான் கேட்குறேன், ஏன் உனக்கு என் கூட இருக்க முடியாது அப்படி கேட்குறாங்க. உனக்கு நான் ஹஸ்பண்டாக இருக்கா எனக்கு எந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா அப்படி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படி கேட்குறாங்க. அப்போ நான் வேறு என்ன ரீசன் சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. ஜிமின் தான், உங்கள் அப்பா அம்மா பார்த்தீங்களா, உங்களுக்கு எவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க, எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, எவ்வளோ ட்ரீமோட இந்த மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாங்க தெரியுமா, உங்கள் அப்பா பார்த்து பண்ணாங்க ஒவ்வொன்றும், உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பொண்ணு சொல்கிறாங்க. அவங்க அப்படியே கோவம் தான் வருது. அமைதியாக அப்படியே ஒரு மாதிரி ஹெட் அவர் ஹேண்ட் அப்படியே அவருடைய ஃபோர்ஹெட் வச்சுட்டு ஒரு மாதிரி ரைட்டாக அப்படியே ரப் பண்ணிட்டு இருக்காங்க கோவத்தை காம் பண்ணுறதுக்கு. இங்கே பாரு, நான் அகைன் கோவப்படுறது ஓகேவா, பர்ஃபெக்ட்னா என்ன பர்ஃபெக்ட்னு புரியல சொல்கிறாங்க. அவள் என்ன மாதிரி படிச்சிருக்கா சரி ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு ஈக்குவலாக அவ்வளோ சேவாக இருக்கா, என்ன மாதிரி ரிச்சான பொண்ணாக இருக்கா, ஆனால் இந்த ஜங்குக்கோட மனசுக்கு யாரை பிடிக்கணும் ஒன்று இருக்குல்ல சொல்கிறாங்க. நீங்கள் சுச்சுவேஷன்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, சுச்சுவேஷன்லாம் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ எந்த ஒரு சுச்சுவேஷனையும் யோசிக்க முடிவு எடுக்க மாட்டேன் ஓகேவா. நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. உன்னோட அங்கிளுக்கு நான் ஃபேக்காக ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கவே இல்லை, நான் ட்ரூவாக என் மனசார நான் வந்துட்டு முடிவெடுத்தேன் சரியா. இப்போது ஹேண்ட் இறங்கி போடுறேன்னா இல்லை என் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நான் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு உன்னோட அங்கிளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அந்த ப்ராமிஸை எப்போவும் நான் ஃபுல்ஃபில் பண்ணுவோம் தெரியுமா ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நான் அதுக்கு ட்ரூவாக இருப்பேன், ஃபேக்காக ப்ராமிஸ் பண்ண எனக்கு வராது, நான் பண்ணவும் மாட்டேன் அப்படி சொல்லி அங்கே சொல்கிறாங்க. நான் என்ன தெரியுமா நினச்சேன், அந்த 1 month உங்க கூட நான் பேசிக்கிட்டு இருந்தது, அந்த ஒரு 28 days நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பேன், எனக்கு அப்போலாம் என்னோட மைண்டு ஃபுல்லாக உங்கள்கிட்ட தான் இருக்கும், நான் அங்கே போயிட்டு நானே என் மனசு பூரா உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு. நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுற, நீ சாப்பிட்டியா தூங்கினேன்னு சொல்லிட்டு உன்னை நினச்சி எனக்கு அவ்வளோ கஷ்டம், நம்ம அப்படி விட்டுரு வந்துட்டோமே, இந்த டைமில் இந்த ப்ராஜெக்ட் நான் சைன் பண்ணணும், எனக்கு இதெல்லாம் இந்த டைமில் நடக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பக்கத்தில் நான் ஃபோன் மட்டும் பேசிதான் இருந்தேன், 3 நேரம் மட்டும் நான் ஃபோனில் பேசியிருந்தேன், மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டுன்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். ஆனாலும் பக்கத்தில் இருந்தேன் நீ அழறப்போ உன் டேஸ்லாம் வைப் பண்ண முடியலையே, எவ்வளோ ஹக் பண்ணி தூங்க வைக்க முடியலையே சொல்லிட்டு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன் தெரியுமா. வீடியோ காலில் பார்த்து நீ தூங்குன்னு சொல்லிட்டு சொன்னேன், நீ தூங்கினேன்,
அப்போ உனக்கு புரியல என் லவ் கேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்லு. ஒரு செகண்ட் கூட நீ ஹஸ்பண்டை ஃபீல் பண்ணவே இல்லையா? நான் மட்டும் தான் உன் ஒய்ஃபை ஃபீல் பண்ணியிருக்கேன்ல. ஏன்னா நான் தான் உன் ஹேண்டில் ரிங்கை போட்டு அந்த செகண்ட்லேருந்து நீ ஒய்ஃபு நான் ஹஸ்பண்ட், இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நான் தான் நினச்சிருக்கேன், நீ நினைக்கிறல்ல அப்படி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கூட உன்ட்டு இவ்வளோ டேஸ் பேசியிருக்கேன், அப்போ கூட உனக்கு தோணவே இல்லையா? எப்படி என்ன வந்து ஈஸியாக எனக்கு பர்சனுக்கு கொடுக்கணும்னு தோணுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்மி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சொல்லு உனக்கு எப்படி என்ன இன்னொரு பர்சனுக்கு விட்டு கொடுக்கணும்னு மனசு வந்துச்சு? மேரேஜ் வரைக்கும் நீயே பார்த்துருக்க, அங்கே மேரேஜ் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், எல்லாரும் கிளம்பி போகிறப்ப கூட நீயும் வெக்க அந்த இடத்துல நின்றுருக்கீங்க, என்னை பார்க்குற உன் கிட்டே கூட நான் வர ஆல்மோஸ்ட், அப்போ கூட ஓடி வந்து ஒரு ஹக் பண்ணணும்னு தோணல. நீ எப்படி பண்ணுவேன்? நான் உன் மனசில் ஹஸ்பண்டாக இருந்தால் தானே, நான் தான் வந்துட்டு உன்னோட பாஸ் அவ்வளோதானே, அதை தாண்டி நான் யார் உனக்கு? நான் மட்டும் தான் பைத்தியக்காரனட்டும் என் ஒய்ஃபு அப்படின்னு நான் தான் நினச்சிட்ருக்கேன், நீ அப்படி நினைக்கிறல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்னுக்கு ஒரு மாதிரி அழகு வருது. சொல்லு ஏன்னா நான் உனக்கு டிசர்வான பாசல்னு நினைக்கிறேன், அதான் உண்மை. நீ சும்மா ஃபேக்காலாம் போய் சொல்லாது ஓகேவா? நீங்கள் ரிச்சாக இருக்கீங்க, நீங்கள் சேவாக இருக்கீங்க, உங்களுக்கு டிசர்வான பாசம் இல்லை, அதனால தான் உங்கள்கிட்ட தள்ளி போகிறேன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் போய் சொல்லாது ஓகேவா? நீ என்னை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க, உனக்கு பிடிக்கல, என்ன பிடிக்காம இருந்தாலும் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா கேட்டுக்கோ, நான் உன்னை விட்டுலாம் தர முடியாது ஓகேவா? ஏன்னா நான் உங்களோட அங்கிளுக்கு ட்ரூவாக தான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், என்னோட ப்ராமிஸில் நான் ட்ரூவாக இருப்பேன், எனக்கு உன்னை விட்டு கொடுக்க முடியாது. நீ எப்போவும் எனக்கு தான் ஒய்ஃபு, நான் உனக்கு தான் ஹஸ்பண்ட், உன்னை ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன், சேம் டைம் உன்னை விட்டும் கொடுக்க மாட்டேன். என்னைக்கு நான் உன்னோட ஹஸ்பண்ட் ஜங்குக்கு அப்படின்னு முடிவு பண்ணிச்சியோ, என்னைக்கு நான் உனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறியோ அந்த டே வந்து என்கிட்ட வா ஓகேவா? பேச தந்தாலும் எதாலும் அப்போது பண்ணு, அது வரைக்கும் நான் அமைதியாக இருக்கு, அது வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டேன், அது வரைக்கும் நீ அழவும் கூடாது ஓகேவா? நீ சாப்பிட்டுட்டு நான் உன்கிட்ட பேசினாலும் பேசாட்டி நீ எப்பவும் போல் சாப்பிடணும், எப்பவும் போல் உன்னோட ஒர்க் எனக்கு பாரு ஓகேவா? என்னைக்கு நான் உனக்கு ஹஸ்பண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், என்னைக்கு என் கூட நான் கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறியா சொல்கிறாங்க. சின்ன கழுகு வருது அதில் சொல்கிறாங்க. இப்போ நான் பேசுறதுக்காக எதுவும் என்கிட்ட பேச வேணாம் ஓகேவா? ஏன்னா அந்த 25 டேஸில் நீ என் மேலே ஃபாலோ ஆகிருக்கணும்னு நினச்சேன், நான் எப்படி உன் மேலே இவ்வளோ டீப்பாக ஃபாலோ ஆகிருக்கணும், என் ஒய்ஃபை சொல்லிட்டு இவ்வளோ பாசமாக இருக்கணும், நீ என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டது நான் ஏன் தப்பு தானே சொல்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் உன்னை பற்றி நான் யோசிக்கும் போதும் நான் உன் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு மட்டும் தான், உனக்கு அந்த ஃபீல் கிடையாதுல்ல அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப டேஸ் வருது. இல்லை ஜங்குக்கு சொல்கிறாங்க, இல்லை நீ அப்படி தான் நினச்சிட்டு இருக்கல, நேற்று நைட்டு கூட என்ன கேட்டேன், நான் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு நீ என்ன மேரேஜ் மட்டும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதில்ல, இந்த 25 டேஸில் வந்துட்டு நான் பேசியிருக்கேனே ஒரு டைமாவது நீ அப்படி நீ நினைக்கிற அளவுக்கு நான் வந்துட்டு நடந்துக்கிட்டேன் நான் அப்படி கேட்குறாங்க. உனக்கு நான் நினச்சது என்னென்னா, என் அப்பா மட்டும் உன்னை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரோ பண்ணும்போது அவங்களுக்கு உனக்கு பிடிக்கலனாக்கா உன்னை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடணும், எங்கேயாவது இங்கேருந்து போயிட்டு உன்னை சேஃபாக பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும், உனக்கு இனிமேல் நான் தான் எல்லாம் நான் நினச்சேன், ஆனால் சாரி நினைக்கிறீங்க, என்னை விட்டு போகணும்ல, என்னோட அப்பா அம்மா வந்து என்னை விட்டு சொன்னால் நீ போயிடுவல்ல கேட்குறாங்க. சிம்னிக்கு ஒரு மாதிரி அழுக வருது. நான் வேணும்னு நினைக்கவே இல்லை ஒரு செகண்ட் கூட சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எனக்கு வேணும் ஜங்குவுக்கு நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருந்துப்பேன் தெரியுமா? என் அப்பா அம்மா கேட்காம எந்த முடிவும் நடத்ததே கிடையாது நம்ம மேரேஜ் லைஃப் விஷயத்தை தவிர. ஆனால் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்து நான் பேடாக ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் எடுத்துருக்க முடிவு சரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ரைட்டான ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். செகண்ட் நான் ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லா விதத்துலையுமே நீ வந்துட்டு என்னை ஹர்ட் பண்ண தான் செய்கிற அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நான் கூட சொல்கிறாங்க, ஆமாம் என்னை ஹர்ட் பண்ணுறேன், அந்த 1 வீக் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், ஒரு டைம் எடுத்துருப்பேன் நீ சொல்லி கேட்குறாங்க. நான் எவ்வளோ ஹார்ட் ஆகிருப்பேன். 1 டேக்கு 3 or 4 டைம் மட்டும் நான் கால் பண்ணி பேசியிருக்கேன் அவ்வளோ டேஸில். அந்த 1 வீக் விட்டு பேச முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அவ்வளோ மீட்டிங் அங்கே அவசரம் முடிச்சுட்டு இருந்தேன். எதுக்காக நான் இங்கே வரணும், வந்து பார்க்கணும், நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுற, ஏன் நீ சடனாக என்கிட்ட பேசாமல் போனேன், உனக்கு என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ பயம், அவ்வளோ பார்த்துட்டோம், எப்படிடா இங்கே எப்படியாவது வந்தேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அவசரமாக யூஎஸ்லேருந்து இங்கே நான் கிளம்பி வந்துட்டு டிரைவர் அங்கிள் சொன்னாங்க அப்பா உங்களை மீட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி அப்பா போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டு வரலாம், வந்துட்டு ஒரு ஹக் பண்ணணும், உனக்கு என்ன சொல்லிட்டு நான் கேட்கணும் அவ்வளோ ஆசையாக இருந்தானா. சார் என்ன பண்ணீங்க, எனக்கு மேரேஜ் ஒர்க் பார்த்து வச்சுருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு இன்னொரு மேரேஜ் பண்ணுறது அரேஞ்ச் பண்ணுறாங்க, கேட்க ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிம் கூட கொல்ல அப்படி ஒரு பெயின், அப்படி ஒரு லவ் வந்து இருக்குது. அது ஜிம்மில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் ஓகேவா, உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், கேட்கலாம். ஒன் மந்த் தானே சொல்கிறாங்க, 8 months எனக்கு தெரியும். இது வரைக்கும் யாரையும் பார்க்காதப்போ ஒரு ஃபீல் எனக்கு உங்ககிட்ட வரும். நீ ரொம்ப ரேராக ஸ்மைல் பண்ணுவேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்மைலை பார்க்கணும் எனக்கு ஆசைப்படுவேன், ஆனால் நீ அதிகமாக ஸ்மைல் பண்ண மாட்டேன், ரொம்ப குவைட்டாக நீ வாட்டுக்கு நீ ஒன்று ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு ஒர்க்கில் ரொம்ப சின்சியராக இருப்பேன். அதுதான் எனக்கு உன்னை இன்னும் அதிகமாக பிடிச்சிச்சு. என் அப்பா அம்மா 2 months பிஃபோர் என்கிட்ட கேட்டாங்க, யாரையும் லவ் பண்ணுறியா, யாரையும் டேட் பண்ணுறியா, யார் மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு தாட்டு உன்னோட நினைப்பு எனக்கு வந்துச்சு. ஆனால் அது ஏன் போச்சு தெரியாது. அந்த டைம் நான் கூட வந்து ரியலைஸ் பண்ணல நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைம் நான் வந்துட்டு யோசித்தது ஒன்று மட்டும்தான், சரியா? ஏன் எனக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னு தெரியாது, உன்னோட நினைப்பு எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் நான் வந்துட்டு உன்னை நினச்சேன் அந்த செகண்ட். ஆனாலும் இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு சொல்ல தெரியல, அது கரெக்டாக சொல்ல தெரியல. ஒருவேளை எனக்கு கம்பெனியில் உள்ள எல்லாரோட ஒன்றா யூனிக்காக கொஞ்சம் பிடிக்கும், அந்த ரீசனால் தான் கொஞ்சம் நீ வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்க, அதனால உன்னை பிடிச்சிட்டு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீ அழுது பாரு, உன்னோட அங்கிளுக்காக நீ அழும்போதும் கரெக்ட் இயர்ஸை பார்க்கும்போது தான் எனக்கு அவ்வளோ பெயின் ஆச்சு, நீ ஏன் அழற அப்படி சொல்லிட்டு என்னால் தாங்க
தாங்கிக்க முடியல. உன் அங்கிள் என்னை உன்னை பார்த்துக்க சொல்கிறப்ப நான் எதுக்கு கார்டியனாக இருக்கணும், நான் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் உன் ஹஸ்பண்டாக நான் மாறினேன். ஆனால் சார் எனக்கு எல்லாத்துலேயுமே ஹார்ட்டை மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க சொல்லிட்டு நம்ம பையனை மட்டுமே கொடுத்துருக்க அப்படி சொல்கிறாங்க. சிவனுக்கு ரொம்ப அழகு வருது. இங்கே பாரு நான் ஏன் பேசல, நான் ஏன் சாப்பிட்றேன்னு எதுவும் யோசிக்காத ஓகேவா, சேம் டைம் நான் விட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஓகேவா, இப்போவும் உனக்கு என் அப்பா அம்மா கூட இருக்கிறது, என் அப்பா உன்னை ஏற்றுக்கலாம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கொஞ்சம் டேஸ் போனால் ஒரு ஏற்றுப்பாரு, கொஞ்சம் டைம் கொடு. செகண்ட் என் அம்மா உன்னை ரொம்ப உண்மையில கேர் வச்சுருக்காங்க, ரொம்ப லவ் வச்சுருக்காங்க, அவங்க கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க. உனக்கு ஓகேன்னா சொல்லு, உனக்கு ஓகே இல்லை அவங்க கூட இல்லைனா இப்போ நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் ஓகேவா, தனியாக வேறு எங்கன்னா போயிடலாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க நான் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா, எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும், சேஃபாக செக்யூராக ஃபீல் பண்ணணும், ஆனால் நான் வந்துட்டு நான் ஹஸ்பண்டாக நான் எதுவும் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்க்குறாங்க என்னன்ற ஒரு பார்க்குறாங்க. என்னைக்கு நீ என்னை பாஸாக பார்க்காம நீ என்னோட ஹஸ்பண்ட் ஜங்குக்குன்னு எனக்கு வேணும், நான் உங்க கூட தான் இருக்கணும், நீ இல்லாமல் இருக்க முடியாது சொல்லிட்டு என்னைக்கு நீ ஃபீல் பண்ணுறியோ ட்ரூவா அன்னைக்கு சொல்லு ஓகேவா, அது வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப அழகு வருது. ஜங்குக்கு சொல்கிறாங்க கண்டிப்பாக உன்கிட்ட பேச மாட்டேன், உங்ககிட்ட வரவே மாட்டேன் ஓகேவா, நீ எப்பவும் எப்பவும் போல எப்படி இருக்கியோ அப்படியே இரு ஓகேவா, நீ என்ன எப்படி பார்க்குறியோ அப்படியே பார்த்துக்கோ, அப்படியே இரு, என்னைக்கு உன் மனசார அப்படி நினைக்கிறியோ அன்னைக்கு என்கிட்ட வா, அது வரைக்கும் நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப டேஸ் வருது. ஏன்னா நீ வந்துட்டு நான் வேற நினச்சிருக்கல, வேறு யாருக்கும் என்னை தூக்கி கொடுக்க ரெடியாக இருந்தல, என் மனசு உடஞ்சிச்சு ஜிமின். உண்மையாகவே இந்த 1 வீக் ரெண்டு பேசாமல் இருந்தது. நான் இங்கே வந்து பார்க்குறப்போ நீ எனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தது, என் அப்பா வந்துட்டு என்னை வந்துட்டு திட்டிருந்தப்போ நான் ஹேண்டை பிடிச்சாலும் நீ ஹேண்டை விட்டு போகணும்னு நினச்சது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு சரியா. அதனால தான் நான் முதல் தெளிவாக ஒரு பர்சன் லவ் பண்ணிட்டு அதனால் ஹார்ட்டும் ஆகிறேன், அது நீ தான் ஓகேவா, என் ஒய்ஃபையே லவ் பண்ணி நான் கஷ்டமும் படுறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப டேஸ் வந்துட்டு இருக்கு. நீ நினைக்கிறல என்ன நினச்சேன், நீ எனக்கு டிசர்வான பாசம் நினச்சிட்டே அப்படி கேட்குறாங்க. ஒரு பர்சன் டிசர்வாக இருக்கிறதுக்கு ஸ்டடீஸோ பேக்ரவுண்டோ எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது ஓகேவா, ட்ரூ லவ் தான். ஒரு ட்ரூ லவ் தான் அவங்களுக்கு டிசர்வாக இல்லையான்னு சொல்லிட்டு புரிய வைக்க ஓகேவா. நீ எனக்கு ட்ரூ லவ்வோடு இருந்தனா நீ உன்னை தாண்டி வேறு யாரும் கூட எனக்கு டிசர்வான பர்சன் இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், அது உனக்கு அது புரியுமான்னு எனக்கு தெரியாது சேம், ஆனால் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி ஜங்குக்கு சொல்கிறாங்க. மேபி உனக்கு என்னோட பெட்டரான பர்சன் வேணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் போது நிறுத்துங்க, நீங்கள் என்ன இந்த அளவுக்கு காயப்படுத்துறீங்க ஜங்கு ஜிம் சொல்கிறாங்க. ஏன்னா நான் சொல்கிறேங்க ஆமாம் நீங்கள் என்னை ரொம்ப காயப்படுத்துறீங்க, இது நான் வந்துட்டு உங்களோட பெட்டராவா, நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு அமைதியாக இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனதெல்லாம் ஒரு நியாயம் இருந்துச்சு, நான் அமைதியாக இருந்தேன், நான் பண்ண தப்பு தான், ஏன்னா உங்களுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணது தப்பு தான். உங்கள் அப்பா மேலே உள்ள பயம், உங்கள் அப்பா அம்மா ரொம்ப ட்ரீமோடு இருந்தாங்க, ரொம்ப அழகான ஒரு ட்ரீம். இந்த 1 வீக் நான் பார்த்தேன், எனக்கு தான் சின்ன வயசுல அப்பா அம்மா கூட இருக்க அந்த ஒரு பாக்கியம் எனக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே ஒரு அழகான ஃபேமிலி, எனக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து அரேஞ்ச் பண்ணப்போ உங்கள் ட்ரீமை உடைக்க எனக்கு மனசே இல்லை. செகண்ட் நீங்கள் அந்த டைமில் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, என்ன எந்த மாதிரி முடிவு பண்ணி மேரேஜ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த 25 டேஸில் நீங்கள் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணீங்க. சம்டைம்ஸ் எனக்கு சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் உனக்கு நீங்கள் மனசு உள்ளது ஓப்பனாக சொல்லி ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சம்டைம்ஸ் எனக்கு உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ண தோணும். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதா, நான் உங்களை ஹக் பண்ணக்கூடாதா, உங்களை ஹக் பண்ண தூங்கக்கூடாதா, உங்களை ஹக் பண்ணி பயங்கரமாக அழக்கூடாதா சொல்லிட்டு நிறைய தோணும். நிறைய பெயின் இருந்துச்சு. நீங்கள் என்ன ஃபோன்லேருந்து கம்ஃபர்ட் பண்ணுறப்போ உங்களை டச் பண்ண முடியல, உங்ககிட்ட வர முடியல, நீங்கள் என் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது ஏன்னு எனக்கு தெரியாது, இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசாமல் எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. ஆனால் அந்த 1 வீக் உங்கள்கிட்ட நான் பேசக்கூடாது முடிவு பண்ணேன். உங்கள் அப்பா சொன்னாங்க உங்களுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட மெக்கிட்டே வந்து சொல்லிட்டு அது மேரேஜ் ஒர்க்கு நீங்கள் பார்த்துக்குன்னு சொல்கிறப்போ என் மனசு அவ்வளோ வலிச்சிச்சு. எனக்குன்னு என் அங்கிளுக்கு அப்புறம் எல்லாமே நீங்கள் நினச்சிட்டு இருந்தப்போ அந்த செகண்டில் உங்களுக்கு மேரேஜ் அரேஞ்ச் ஆக போகுது, நீங்கள் வேறு யாருக்கும் சொந்தமாக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் என் மனசு அவ்வளோ வலிச்சிச்சு. நீங்கள் என் கூட இருந்துடக்கூடாதா, நான் உங்கள் கூட இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி. ஏன்னா நீங்கள் அந்த ரிட்டன் வரும்போது எனக்காக நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு இருந்தேன். ஆனால் உங்கள் அப்பா அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜிம் நான் ரொம்ப அழறாங்க. எனக்கு உங்களை பிடிக்காம இருக்குமா, உங்களை போய் யாராவது லவ் பண்ணாமல் இருப்பாங்களா அப்படி ரொம்ப அழறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்போது என் மேலே லவ் அப்படி இருக்குன்னா நீ ஏன் வந்துட்டு சொல்கிறாங்க. நான் பயந்து போயிட்டேன். உங்கள் அப்பா அம்மா உங்களுக்காக இவ்வளவும் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உடையும் போது அவங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த செகண்ட் என்னால் யோசிக்க முடியல. உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலனாக்கா நான் சொல்கிறாங்க என்னோட போயின்னு நினச்சா சொல்கிறாங்க. ஆமாம் உங்களை விட்டு போயின்னு நினச்சேன்னா உங்களோட ஒய்ஃபாக தான் உங்கள்கிட்ட போயிருப்பா, இனி ஒரு பாசம் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லி ஜிம் ரொம்ப அழறாங்க. அப்புறம் ஏன் விட்டு நீ போகணும்னு நினச்சேன், என் கூட இருக்குன்னு உனக்கு ஏன் தோணல அப்படி கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு தானே அப்பா அம்மா யாரும் இல்லை, ஆனால் உங்களுக்கு அழகான ஃபேமிலி இருக்குல்ல, உங்களை ஒரு அழகான ஃபேமிலியை பிரித்து கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, அவருக்கு மாறி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மா அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, அவ்வளோ லவ் வச்சுருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஒன்று பார்த்து பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்ட தான் உங்களுக்கு பிரித்து கூட்டிகிட்டு போகிறது தப்பு இல்லையா. எனக்கு தெரியும் நான் கூப்பிட்டா நீங்கள் வருவீங்க, ஈவன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கிற என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க எனக்கு தெரியும். ஆனால் அவங்ககிட்ட பிரித்து போகிற அந்த பாவத்தை நான் எப்படி பண்ணுவேன், எனக்கு தான் இதெல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் உங்களுக்காக இது அழகான ஃபேமிலி இருக்குது, அது போய் உடையலாமா, அதுக்கு நான் காரணமாக இருக்கலாமா அது ஜிம் ரொம்ப அழறாங்க. என்னோட
என்னோட அன்லக்கியோ என்னமோ என்னோட அப்பா அம்மா அங்கிள்னு எல்லாரும் நான் இழந்துட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் பாவம் இல்லையா அப்போ சார் ஜிமின் ரொம்ப அழகாங்க. நான் எப்படி உங்களை போயிட்டு கேட்பேன், நான் வந்துட்டு எப்படி உங்களை வந்து பிரித்து கூட்டிகிட்டு போவேன் சார் ஜிமின் அப்படின்ற பண்ணி அழுது ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜங்கு போய் ஹார்ட் பெயினாக இருக்குது. இப்போ அப்படி ஜங்கு போது கொஞ்சம் கீழே நான் நீட் பண்ணுறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க, ஜிமின் பார்க்குறாங்க, நான் உங்களை ஹஸ்பண்டை தான் பார்க்குறேன், எனக்கு என்னோட ஜங்குக்காக தான் என்னோட ஜங்குக்காக நான் பார்க்குறேன், என்னோட ஜங்குக்கு எனக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் அப்படி நினச்சா தப்பாக இருக்கும்னு பயந்துட்டேன். நான் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்கள். எனக்கு யாருமே இல்லை, என்னோடய பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. என்னோட அப்பா அம்மா அங்கிள் எல்லாம் விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என் லைஃப்பில் என்னோட அங்கிள் போனதுக்கப்புறம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னது. நீங்கள் அவ்வளோ லாங்கில் இருந்தால் கூட டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி தூங்குனியா சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு எல்லாருமே இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த 25 days நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன். என் அங்கிள் இறந்தது எனக்கு கஷ்டத்தை கொடுத்தனாலும் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். உங்கள் அப்பா வந்துட்டு என் பையனுக்காக அது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக சொல்லும்போதும் அவனுக்காக ஒரு பெஸ்ட் லைஃப்பை கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது பார்க்குறப்ப தான் அவங்க உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க, எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. நீங்கள் என்னால் அவங்க நம்பிக்கை உடைக்கிற மாதிரி இருக்கும், அவங்க ட்ரீமை உடைக்கிற மாதிரி இருக்கும், நான் வந்து அதில் உங்கள் ஃபேமிலியை உடையிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நினச்சேன். இது தப்பா அப்படின்னு தான் கேட்குறாங்க. நான் எப்படி செல்ஃபிஷாக இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழறாங்க. என் அங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் இல்லை, எனக்கு அதில் தெரியவும் தெரியாது. என் தகுதிக்கு மீறி உங்களை ஆசைப்படுற மாதிரி இருக்குது. நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்றக்காகலாம் உங்கள்கிட்ட உங்கள் ஃபேமிலி விட்டு உங்களை பிரித்து கூட்டிகிட்டு போக முடியுமா, நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு ஜிமின் அழறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு வந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ எனக்கு இப்போ எதுவுமே தேவையில்ல, ஓகேவா, அவன்கிட்ட இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எனக்கு தேவையில்லை. என் கண்ணை பார்த்து சொல்லிட்டு நான் என்னவா இருக்கும் மனசில் அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, என்னோட ஹஸ்பண்டை தான் உங்களை பார்க்குறேன் போதுமா ஜிமின் சொல்கிறாங்க. என்னோட பெயின் ஹீலரா ஓகேவா சொல்கிறாங்க. நான் ரொம்ப பெயின் இருக்கேன், ரொம்ப ஹார்ட் உடஞ்சி போயிடுச்சு, எனக்கு யாருன்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சப்போ நீங்கள் தான் ஹீலராக வந்தீங்க, இந்த ஹீலர் எப்போதும் லைஃப்பில் இருக்குன்னு ஆசைப்படுறேன் போதுமா அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஒரு ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிமின் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி அவ்வளோ வளராங்க. ப்ளீஸ் ஜங்கு ஓகே விட்டுட்டு போயிடாதீங்க, இதுக்கப்புறம் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு டைம் 2 டைம் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு நீங்கள் வேணும் ஜங்குக்கு, நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது, ப்ளீஸ் இருந்துட்டு விட்டுட்டு போகாதீங்க, ஹார்ட் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. இப்போது ஜங்கு கேட்குறாங்க, நீ ட்ரூவாக சொல்கிறாங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் வேணும் ஜங்குக்கு, எனக்கு நான் இந்த செல்ஃபிஷாக கூட இருக்குன்னு நினச்சிக்கோங்க, இது வரைக்கும் நான் செல்ஃபிஷாக இல்லை, ஆனால் இந்த 1 week நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருந்தது எனக்கு எதுவும் ஹெல்லில் இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு யாருமே இல்லாமல் ஃபீல் ஆகுது, ப்ளீஸ் நீங்கள் என்னோட போயிடாதீங்க, நான் என்ன தப்பு பண்ணால் கண்டிப்பாக என்னை பனிஷ் பண்ணிடுங்க, நீங்கள் என்னை திட்டிக்கோங்க அடிச்சுக்கோங்க என்னால் பண்ணிக்கோங்க, நான் என்னோட போயிடாதீங்க ப்ளீஸ் அடிச்சுமின் நான் ரொம்ப அழறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நீங்கள் வேணும் ப்ளீஸ் அடிச்சுமின் அழுதுட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நான் வேணும் வாசிட்டாங்க, எனக்கு நீங்கள் வேணும், என்னோட அப்பா அம்மாவா அங்கிள் எல்லாமே நீங்கள் உங்களோட அவங்க எல்லா லவ்வும் உங்கள்கிட்ட தானே பார்க்குறேன், எனக்கு நீங்கள் வேணும், என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க அப்படி சொல்லி ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. ஐம் சாரி, மேரேஜ் அரேஞ்ச் பண்ண பொண்ணு சொல்லாமல் வந்தது தப்பு தான், ஐம் சாரி சொல்கிறாங்க. எனக்கு உங்களை பார்த்தப்போ வெட்டிங்கால ஓடி வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கணும், நீங்கள் எனக்கு நான் உங்களை யாருக்கு விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தான் தோணுச்சு, பயம் எங்கே செல்ஃபிஷாக யோசிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பயம், மற்றபடி உங்களை லவ் பண்ணாமல் இல்லை, உங்களை தாண்டி பெட்டராக என் லைஃப்பில் யாரும் வரவும் முடியாது, ஓகே வரவும் வேண்டாம், எனக்கு நீங்கள் மட்டும் போதும் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டு சார் ஜிமின் தான் அப்படியே ஒரு இயர்ஸில் 2 இயர்ஸ்லேயும் காதில் ஹேண்ட் வச்சுக்கிட்டு கேட்டிருக்காங்க, மன்னிச்சிருங்க ஒரே ஒரு டைமில் மட்டும் மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் ஜங்கு சார் ஜிமின் அழறாங்க. ஜங்கு அப்படியே அவ்வளோ ஒரு மாதிரி வந்துட்டுருக்கு, டேஸ் வந்துட்டுருக்கு. உண்மையாகவே சொல்கிறாங்க, உண்மையாக நான் உங்களை ஹஸ்பண்ட் அதை பார்த்து நீங்கள் நான் தூங்குற வரைக்கும் வீடியோ காலில் தூங்க சொல்லிட்டே இருப்பீங்க, எனக்கு பக்கத்துலேருந்து டேப் அடி தர மாதிரி இருக்கும், நான் அப்படியே தூங்கியிருப்பேன், அப்படி இருக்கும்போது உங்களை லவ் பண்ணாமல் இருப்பேன் சொல்லுங்கள், யார் இவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, யார் இவ்வளோ லவ் பண்ணுவாங்க சொல்லுங்கள். அப்புறம் எதுக்காக நினச்சேன் நான் சுச்சுவேஷனால் அதை நான் நினச்சிட்டேன், அப்புறம் நீங்கள் சுச்சுவேஷனால மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீங்கள் என்ன ட்ரூவாக லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, என்னை மேரேஜ் பண்ணி ட்ரூவாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்குள்ள இது ஒரு பயம், கேட்கறதுக்கு பயம், ஆசைப்படுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது விட்டு கொடுக்க முடியல ப்ளீஸ் அப்படின்னு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான், இங்கே பாரு உனக்கு ஒன்று வேணும்னா நீ தான் அதுக்கு அடம் பிடிக்கணும் ஓகேவா, ஒன்று வேணால் நம்ம கேட்டால் தான் கிடைக்கும், கேட்காம எதுவும் கிடைக்காது, சில விஷயங்கள் நம்ம கேட்காம கிடைக்கும், அப்படி கேட்காம கிடைக்கிறது நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் சரியா, நான் உனக்கு நீ கேட்காம கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோ சொல்கிறாங்க. எல்லா கிஃப்ட்டில் அது வரம் சொல்கிறாங்க. அப்படியே நான் உங்களோட வரம், ஆமாம் நீங்களோட வரம், எனக்கு கடவுள் தந்த ஒரு வரம் நீங்கள், அப்படி ஒன்று நான் உங்களுக்கு யாருக்கு சொல்கிறாங்க, நான் உங்க கூட இருக்கவா சொல்கிறாங்க, நீங்கள் என் கூடவே லைஃப் லாங் ப்ளீஸ் ஜிமின் தான் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது,
இருக்குது. ஏன்னா யாருமே இல்லாமல் எனக்கு தனியாக அந்த வாழ்கிற வாழ பயம். நீங்கள் எனக்கு வேணும் என் கூடவே அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் இந்த 1 வீக் முன்னாடியே இதை யோசிக்க சொல்கிறாங்க. அப்போ நான் கொஞ்சம் பயந்துட்டேன். செல்ஃபிஷாக இருக்குவான்னு நினச்சி, ஆனால் மனசு சொல்லிச்சு நீங்கள் எனக்கு என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்கு தோணுச்சு. ஆனால் வெளில சொல்ல பயம். அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இப்போவும் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் எனக்கு மட்டும் தான், யாருக்கும் தர மாட்டேன் அப்படி சொல்லி நான் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நீயே சொன்னாலும் நானும் விட்டு போக மாட்டேன் ஓகேவா, நீ எனக்கு நான் உனக்கு, உன்னை நீ சொல்கிற நான் உன்னோட வரம்னு சொல்லிட்டு நீ தான் என்னோட வரமே, நீ தான் சரியா, உனக்கு எல்லாமும் நான் இருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் இருக்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு எல்லா லவ்வும் இருக்கிறவங்களுக்கு ஒரு லவ் கொடுக்க பெரிய விஷயம் இல்லை. லவ்க்காக ஏங்கிற ஒரு பர்சனுக்காக எந்த ஒரு லவ்வும் இல்லாத ஒரு பர்சனுக்கு லவ் கொடுக்குறதா வந்துட்டு கரெக்டாக இருக்கும் சரியா. உனக்கு எல்லா லவ்வும் நான் கொடுப்பேன் புரியுதா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் மேலே ஏன் கோவப்படுறீங்க சொல்கிறாங்க. நான் தப்பு பண்ணால் திட்டலாம்ல, திட்டிட்டு அப்புறமா நீங்களே சமாதானம் பண்ணிடல, நீங்கள் ஏன்ட்டு பேச மாட்டேறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பின்ன நேற்று நைட்டு நான் உன்னை ஹக் பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால் நீ என்ன பேசுகிறேன், நீங்கள் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு நினச்சிட்டீங்களோன்னு கேட்குறேன். நான் அப்படி நினைக்கிற பாசனா உனக்கு ஜங்கு நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் நான் அப்படி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியும் ஜங்குக்கு பார்த்தி, ஆனால் கொஞ்சம் பயந்துட்டேன், சாரி தெரியாமல் பேசிட்டேன், சாரி சொல்கிறாங்க. நான் தெரியும் கொஞ்சம் நான் அப்போ சம்டைம்ஸ் அந்த மாதிரி தெரியாமல் பேசியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் இப்படி பேச மாட்டா ஜிமின் தான் ஜங்குகிட்ட மனைவி கேட்டே இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இதுக்கு மேலே என் குழந்தை அழுதுனால பார்க்க முடியல சரியா, நீ அழக்கூடாது சரி ஓகே தப்பு என் மேலே தான், நான் வந்துட்டு இவ்வளோலாம் பனிஷ் பண்ணிக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட பேசி ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆகுது சொல்கிறாங்க. 2 வீக்ஸ் ஆகுது. இப்போ சார் என்கிட்ட பேச சொல்கிறாங்க. நான் 1 வீக் தான் பேசாமல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அடுத்த 1 வீக் நீங்கள் தான் பேச சொல்கிறாங்க. சரி ஓகே, உனக்கு 1 வீக் எனக்கு 1 வீக் ஓகேவா, சரியா போச்சு, இதுக்கப்புறம் அழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது சொல்லிட்டு ஜிம்மின் அவளோட ஹேண்ட் அப்படியே ஸ்டொமக்கில் வச்சு மாதிரி ரப் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு குழந்தை மாதிரி. ஜங்கு பார்க்குறாங்க. பசிக்குதா சொல்கிறாங்க. ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிட்ணும் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அவ்வளோ தானே, நானும் ஃபிட் பண்ணி வரவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஜங்கு ஜிமின் அப்படி தூக்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இது நம்ம ஆஃபீஸ் ஓகேவா, நம்மளை யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அழகாக தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு கேன்டீனில் தான் உட்கார வைக்கிறாங்க. இப்போ அங்கே உள்ள செஃப் பார்க்குறாங்க. ஃபுட்டு இருக்கா அப்படி சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. இருக்குது சார் சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபுட்டு எடுத்து வைக்கிறாங்க. ஜங்கு தான் காட்ட சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. யாரும் காட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் காட்டுறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிமினுக்கு ஜங்கு பார்க்கும்போது நம்ம கூட எல்லாருமே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம தனியாக இல்லை இந்த வேர்ல்டில் அப்படி சொல்லி ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் அவர் பார்க்குற பார்வை புரியுது. உனக்கு நீ இந்த வேர்ல்டு தனியாக ஓகேவா, நான் இருக்கேன், உனக்கு எல்லாமே நான் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அவ்வளோ ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் ஜங்குக்கு ஜங்கு வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிமின் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. எனக்கு போதும், எனக்கு ஃபுல்லாகிடுச்சு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு சொல்கிறாங்க, எனக்கு ஃபிட் பண்ணி விட சொல்கிறாங்க. நான் ஃபிட் பண்ணி விடவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜங்கு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. இது எல்லாத்தையும் காய் மேக்கும் கொஞ்சம் தூரத்தில் தள்ளிருந்து பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. காய் அப்படி சொல்லிட்டு ஒரு பாசம் சொல்கிறாங்க. கூப்பிட்றாங்க. இப்போது மெக்கு காய் திரும்பி பார்க்குறாங்க. சொல்லி மெக்கு சொல்கிறாங்க. தேங்க்யூ காய் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் போய்ட்டு கண்டிப்பாக ஜங்குக்கிட்ட பேசியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எனக்கு ஜங்கு வந்து கொஞ்சம் ஹார்ட்டானதாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சேம் டைம் ஜிமின் இடத்துல பார்க்க முடியல. அவன் பாவம், அவங்க அப்பா அம்மாவும் இல்லை, அவனுக்கு அங்கிள் இருந்தார், அவரும் இறந்து போயிட்டார். இப்போது ஜங்கும் ஹார்ட் பண்ணானா என்ன பண்ண முடியும், அவன் சின்ன சின்ன தப்பு பண்ணால் தெரியாமல் பண்ணாத இருந்தாலும் சரி பண்ணணும், இவனுக்கு யாரும் நான் நினச்சிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு காய் சொல்ல மிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சொல்கிறாங்க. நீங்கள் குட் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு பாப்பாலாம் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போது ஜிமின் ஜங்கு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. ஜங்கு தான் ஒரு இஷ்யூஸ் வருது. நம்ம ஜிம்மோட மவுத்தில் அழகாக வைப் பண்ணிவிட்டு போலாமா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்னும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவருக்கு செக்ரட்டரி தானே, அவர் ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜங்குக்கும் ஜிம்னும் ஆஃபீஸில் அப்படி மற்றவங்க முடிவுலாம் ரொமான்ஸாக இருக்க மாட்டாங்க. அவங்க ரொமான்டிக்காக எதுக்கு இருந்ததும் இல்லை, இப்போ அந்த மாதிரியும் கிடையாது, நார்மலாக தான் இருக்காங்க. இப்போ ஈவினிங் 2 பேரும் ஒன்றா தான் வீட்டுக்கு வராங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அவனுக்கு எதனா வாங்கி தரவா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அது வேண்டாம் சொல்கிறாங்க. ஃபைனாக வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா 3 தான் உட்காந்துருக்காரு. ஜங்கு டேரக்டாக ரூம் போகிறாங்க. இப்போ ஜங்கு தான் உனக்கு காட்டணுங்க வா சொல்லிட்டு ஒரு வாட்ரோப் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா ஃபுல்லாகவே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்குது. இதே சொல்கிறாங்க. இது இந்த 1 வீக்கில் ரெடி பண்ண ஓகேவா, உனக்கும் எனக்கும் எல்லாமே கப்பல் ட்ரெஸ் தான், உனக்கு பிடிச்சது எடுத்துக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதில் அழகாக ஒரு ட்ரெஸ் இருக்குது, இதை சூஸ் பண்ணவா சொல்கிறாங்க. எனக்கும் சொல்கிறாங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ் 2 பேர் போட்டுக்கிறாங்க. அழகாக இருக்குது போல நம்ம கீழே சொல்கிறாங்க. சரி ஜிம் கொஞ்சம் நவ சொல்லி ஜங்கோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. என்னம்மா அப்படி கேட்குறாங்க. அதே உங்கள் அப்பா சொல்கிறாங்க. பாரு அவர் பார்க்கறது அப்படி இருப்பார் ஓகேவா, கொஞ்சம் டேஸ் போனால் நீ தான் எனக்கு பர்ஃபெக்ட் சொல்லிட்டு அவருக்கே புரிஞ்சிடும் ஓகேவா. அவர் சொல்லுவார் நீ எனக்கு சன் இல்லை, எனக்கு சன் அப்படி சொல்லிட்டு உன்னை பார்த்து சொல்லுவாங்க ஓகேவா, நீ வா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம்னி ஜங்கு கீழே இறங்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் 2 பேரும் காஃபி எடுத்து கொடுக்குறாங்க. காஃபி சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கப்பா சொல்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ
ஜங்கோட அப்பா மட்டும் உண்மையாக உட்காந்துருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி அப்பாவை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க, என்ன அப்படி கேட்குறாங்க. அது எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது சொல்கிறாங்க. என்ன டவுட்டு அப்படி கேட்குறாங்க. அது ஜாப்பனீஸ் கம்பெனியில் ஒரு ஒர்க்கு, எனக்கு அது புரியவே இல்லை சொல்கிறாங்க. புரியலையா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்ன புரியல, ஃபைல் எடுத்துருவா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் போயிட்டு ஒரு ஃபைல் எடுத்துன்னு கொடுக்குறாங்க. அவங்க அப்பா ஒர்க்கை பார்த்து மூழ்கிறார் அந்த ஒர்க்லேயே வந்துட்டு. இது எப்படிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு தெரிய அளவுக்கு எனக்கு தெரியாது அப்படி எனக்கு ஜாப்பனீஸ் ஒர்க்கு தெரியாது சொல்லி ஜங்க் சொல்ல என்கிட்ட கேள்வி சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஜங்கும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க அப்பா கிட்ட நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு இது பார்க்குறப்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. அப்பாடா அவங்க அப்பா அவங்கள்ட்ட வந்து நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் தான் இப்போ அப்படி இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஜம்கோட அம்மா ஜிமின் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க கொஞ்சம் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் போகிறாங்க. உனக்கு குக்கிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படி கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் தெரியுமா சொல்கிறாங்க. நான் சொல்லித்தரவா, நம்ம வீட்டுக்கு ஒன்றா சேர்ந்து சமைப்போமா, எனக்கு என்ன தான் மேட் இருந்தாலும் நம்ம குக் பண்ண நல்லா இருக்குங்களா, நம்ம குக் பண்ணுவோமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் சொல்லி தரீங்களா, நான் சொல்லித்தரேன்ப்பா, அவனுக்கு சொல்லித்தரேன் சொல்கிறீங்க. அம்மா உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறாங்க. எனக்கு இது பிடிக்குமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு இது பிடிக்கும், அப்புறம் அப்பாவுக்கு இது பிடிக்கும், அதுக்கப்புறம் ஜம்முக்கு இது பிடிக்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி என்கிட்ட ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உனக்கு இந்த மேரேஜ் ஒர்க் பண்ணும்போது கஷ்டமாக அதுக்குள்ள சொல்கிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுமா, ஆனால் நீ ஏன் சொல்லலை, நான் ஜங்கோட ஒய்ஃபு, நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. நான் எப்படிமா ஆசைப்பட முடியும், அளவுக்கு அதிகமாக சொல்கிறாங்க. அப்போல்லாம் சொல்லக்கூடாது ஓகேவா, அவங்க நம்ம ட்ரூவாக தானே மேரேஜ் பண்ணியிருக்கான், அவனோட அங்கிளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான்னு. அப்போ அவன் உனக்கு சொந்தமானவன் தானே, இவன் உனக்கு மேரேஜ் பண்ணியிருக்கான், ஹேண்டில் இங்கே போட்டிருக்கான், அவன் உனக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறவன். அப்படி இருக்கும்போது அவனை விட்டு கொடுக்கணும்னு நினச்சா என்ன சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப ட்ரீம் இருந்தீங்களா, நீங்களும் அங்கிள் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. அப்பாவும் நீங்களும் ரொம்ப ட்ரீம் இருந்தீங்களா, நீங்கள் எவ்வளோ நல்லா வளர்த்துருப்பீங்க, எவ்வளோலாம் கனவு வச்சுருப்பீங்க, அது போய் உடைக்கிற மாதிரி இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போலாம் யோசிச்சே நான் கேட்குறாங்க. இதை ஜங்கோட அப்பா லிசன் பண்ணிடுறாங்க. அது நான் டிசர்வான பர்சன் நினச்சேன் செகண்ட், நீங்கள் ரொம்ப ட்ரீமோட இருக்கீங்க, உங்களோட ஒரே பையன் ரொம்ப அழகாக வளர்த்துருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை சொல்ல முடியும், நான் எப்படி ஒரு அழகான ஃபேமிலி வந்துட்டு உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு மாதிரி அதுக்கு லிசன் பண்ணிட்டு போயிடாரு. தண்ணி குடி கண்டா வந்திருப்பாரு. இதை கேட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. பாரு நீ இப்படிலாம் யோசிச்சேன்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அந்த மனசுக்காக தான் ஜங்கோட ரொம்ப லவ் பண்ணுறான் பாரு ஓகேவா, வந்துட்டு எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ட்ரூ லவ் வந்து ஜங்கு கூட ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வேர்ல்டில் நம்ம வந்துட்டு ஒரு பர்சனுக்கு டிசர்வாக இருக்கணும்னாக்கா அதுக்கு நான் ட்ரூவாக இருக்கணும், நம்ம ட்ரூ லவ் கொடுக்கணும் ஓகேவா. பேக்ரவுண்டு ஸ்டேட்டஸ் ஸ்டடீஸ் எதுவுமே நம்ம கொடுக்கலாம். ட்ரூவாக இருந்தோம்னாக்கா அது நம்ம அந்த வேர்ல்டில் எல்லாத்துக்கு டிசர்வான பர்சனாக இருக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட பையன் ஜங்கோட அப்பாவுக்கும் சீக்கிரமாக உனக்கு பிடிக்கும் ஓகேவா, கண்டிப்பாக உன்னோட அல்லா வந்துட்டு அவரை சேஞ்ச் பண்ணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் உங்கள் ஃபேமிலி அது உங்கள் பாரு, உனக்கு இங்கே எங்கள் கூட இருக்க ஓகேவாப்பா கேட்குறாங்க. இல்லை உனக்கு தனியாக ஜங்க் கூட இல்லை எனக்கு உங்க கூட இருக்குன்னு ஆசை, எனக்கு தான் அப்பா அம்மா கூட இருக்கிறது கொஞ்சம் கொடுத்து வைக்கல, ஆனால் ஜங்குக்கு இவ்வளோ அழகான அப்பா அம்மா இருக்கீங்க, அதுவும் நீங்கள் இவ்வளோ லவ்லி என்கிட்ட பேசுகிறீங்க, அப்பாவும் கொஞ்சம் டேஸ் பண்ணி என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஈவன் அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறோட பரவாயில்ல, உங்ககிட்ட தான் நான் ஜங்கு பிரிக்கவே மாட்டேன், நான் உங்களில் ஒரு பர்சனாக இருப்பேனே தவிர உங்ககிட்ட பிரித்து கூட்டிகிட்டு போக மாட்டேன், நாங்கள் தனியாக போயிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சொல்லி ஜங்கு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் கேரக்டர் ஜிம்மில் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீ ஹாப்பியாக இருப்பா ஓகேவா, அவர் கண்டிப்பாக சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிப்பாரு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு போய் லிசன் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. நான் கண்டிப்பாக நான் வந்து பெஸ்ட் பர்சன் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கப்பா சொல்லி ஜங்கு நினைக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் ஜங்கோட அப்பாவும் அமைதியாக விட்டுறாங்க. இப்போ நைட்டு டின்னர் எல்லாரும் ஒன்றும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜிமின் வந்து பார்க்குறாங்க. ஜங்கு வந்துட்டு அழகாக அப்படி தான் ரெடி பண்ணிருக்காங்க. தூங்கலாமா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்து பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஜங்கு கூட ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ இப்போ ஓகேவா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் நான் ஓகே தான் ஜங்கா ஏன் கேட்குறாங்க. இல்லை என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க அங்கிள் என்னோட போயிட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவங்களோட ஃபேட் அவங்க வந்து என்னோட போயிட்டாங்க, நீங்கள் தான் சொன்னீங்க ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா என்னை விட்டு போகிறப்போ எனக்கு அங்கிள் இருந்தாங்க, அங்கிள் விட்டு போகிறப்போ நீங்கள் இருக்கீங்க, எனக்கு யாரோ ஒரு இடத்துல ஒருத்தவங்க போனாங்க, ஒருத்தவங்க என் லைஃப்பில் வந்துடுறீங்க, கார்டு எனக்கு ஒருத்தவங்க கொடுத்துட்டே இருக்காங்க, எனக்கு இந்த டைம் ஒரு வரத்தையே கொடுத்துருக்காங்க, என்கிட்ட ஒரு அழகான ஃபேமிலியே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்புறம் அப்பா அம்மா சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இந்த ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. நான் ட்ரூவாக இருப்பேன், எந்த ஒரு சுச்சுவேஷனும் உங்களை ஃபேக்காக இருக்க மாட்டேன், ஹர்ட் பண்ணவும் மாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் அங்கிள் நினச்சி சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, நான் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, ஏன்னா அங்கிளோட லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஒரு பெரிய வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, ஒரு பெரிய ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக சென்ட் ஆஃப் பண்ணியிருக்கீங்க ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு தேங்க்ஸ் வேணாம் சொல்கிறாங்க, எனக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் வேணும் உங்ககிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கொடுப்பேன், நிறைய லவ் கொடுப்பேன் சொல்கிறாங்க. நானும் நிறைய கொடுப்பேன் ஓகேவா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா கொஞ்சம் டேஸ் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நீ அதை பற்றி தான் ஒரி பண்ணாத ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் டேஸ்க்கு கம்ஃபர்ட் ஆகும், என்கிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும், எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மல் லைஃப்னு இல்லையா திரும்பணும் ஓகேவா, அது வரைக்கும் நம்ம இந்த லைஃப்பில் பற்றி யோசிக்க வேணாம் ஓகேவா, நீ என் கூட கம்ஃபர்ட்டாக மட்டும் போதும், நம்ம அப்புறமா யோசிக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே உங்களுக்கு சொல்கிறாங்க, எனக்கு ஓகே, நீ என் கூட ஹாப்பியாக மட்டும் போதும் சொல்லி அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக ஹக் பண்ணி தூங்கிடுறாங்க.
நெக்ஸ்ட் டைம் மார்னிங் 2 பேர் எப்போ ஒர்க் பண்ணுறாங்க ஆஃபீஸில். சின்னதாக கூட அவங்களுக்குள்ள எந்த ரொமான்டிக் சென்ஸ் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஹாப்பியாக நார்மலாக போயிட்டுருக்கு. அழகாக நம்ம ஜம்க்கு வீக்கெண்ட் நஜிமில் கூட்டிகிட்டு வெளில போவாங்க. சும்மா பார்க்கு பீச்சு சொல்லிட்டு சுற்றி காமிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு கப்பில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியே டேஸ் போயிட்டே இருக்குது. ஜம்கோட அப்பவும் பார்க்குறாங்க ஜிம்னு நல்லா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வீட்டில் எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க. இப்போது ஜம்கோட நமக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுது. அவங்களுக்கு நார்மலாக அடிக்கடி இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அப்போ ஜம்கோட அம்மாவும் நல்லா பார்த்துக்குறாங்க. ஜம்க்கு சொல்லியிருப்பாங்க நீ கொஞ்சம் 1 வீக் லீவ் போட்டுக்கடா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன் நீங்கள் போங்க சொல்லிட்டு மெய்டு பார்த்துக்கிறதுக்கும் வீட்டோட பர்சன் பார்த்து டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு அந்த கரெக்டாக அந்த மெடிசன் கொடுத்துட்டு ஜங்கோட அப்பாவும் ஆஃபீஸ் போவாங்க. 2 பேரும் ஆஃபீஸ் போகிறதுனால இந்த பக்கம் ஜிம்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்கோட அம்மா அழகாக டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஒரு பையனாக இருந்து ஒரு சனி இல்லாமல் ஒரு பையனாக இருந்து ரொம்ப அழகாக க்யூர் பண்ணி அழகாக வச்சுட்டாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க நீங்கள் பர்ஃபெக்டாக க்யூர் ஆகிட்டீங்க ஓகேவா, உங்கள் பையன் தான் அழகாக பார்த்துக்கிறாங்களே சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆமாம் என்னோட செகண்ட் பையன் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. ஜங்கோட அப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ள எல்லா ஒர்க்கையுமே எல்லாத்தையும் கரெக்டாக ரொம்ப செலவு பண்ண மாட்டாரு. ரொம்ப அழகாக ஒரு ஃபேமிலி எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க. சேம் டைம் ஜங்குக்குமே பிஸ்னஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப அழகாக பார்த்துட்ருக்காரு. இப்போது டேஸ் போயிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் 4 மந்த் ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஜம்கோட அப்பா பார்க்குறாங்க. ஏமா சொல்கிறாங்க என்னங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. நீ என்னம்மா இப்படிவே இருக்க சொல்கிறாங்க. நான் என்னங்க பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கும் ஜிம்மி இப்படியே இருக்காங்க இல்லையா, அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை மூவ் பண்ண வேணாவா கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. ஏமா மற்றெல்லாம் ஜிம்மிக்கு சொல்லிக் கொடுக்குற, ஃபேமிலி எப்படி பார்த்துக்கணும் எல்லாமே சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். நீ சொல்லிக் கொடுத்த மாதிரி அவனும் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறான். ஒன்றை பார்த்துக்கிட்டா இருக்கட்டும், இந்த வீட்டை பார்த்துக்கிட்டா இருக்கட்டும், ஜங்கு பார்த்துக்கிட்டா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கா சொல்கிறாங்க. இந்த வருஷம் அவங்க அப்பா வெளியே கேட்க ஜங்கோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்கிறாங்க. அவன் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. மணி மட்டும் ஒரு பர்சனை பர்ஃபெக்டாக மாற்றாது. பர்ஃபெக்டாக ஸ்டடீஸோ பேக்ரவுண்டோ இது மட்டுமே ஒரு பர்சன் வந்து பர்ஃபெக்டாக ஆக்காது அப்படி சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா சொல்கிறாங்க. இந்த வீட்டில் 4 மந்த் தான் பார்த்துட்டு இருக்காங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவங்க அங்கிள் ரொம்ப நல்லா வளர்த்துருப்பாங்க. ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க. நம்ம ஜங்கு எப்படி வளர்த்துருக்கோமோ அதே மாதிரி அதை விட அழகாகவே ஒரு அப்பா அம்மா இல்லாமல் ஒரு அங்கிள் மட்டும் ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க. அவனு பார்த்துக்கிற விதமாக இருக்கட்டும், அந்த வீட்டில் உள்ளவங்களை மற்றவங்க கூட நடந்துக்கிறதா இருக்கட்டும், ஆஃபீஸில் அவன் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், ஜங்கு கூட அக்கா கூட இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலையும் இவன் நான் பேசுகிறேன்னா கூட எனக்கு கரெக்டாக ஃபுட்டு சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், இவன் அவனுக்கு ஹெல்த் முடியாதப்போ எல்லாமே அவன் தான் பண்ணான். ரொம்ப அழகாக பர்ஃபெக்டான ஒரு சனி இல்லை அவன் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. சனி இல்லை சன் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கோடமோட முகத்தில் கை வச்சுட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஆமாம் நான் பார்த்துட்டே இருக்கேன். உண்மையாகவே அந்த பையன் நம்ம வீட்டுக்கு டிசர்வான பையன், நம்ம இருந்து அவனுக்கு டிசர்வான தெரியல. உண்மையாகவே அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறேன். எனக்கு என்னன்னா நம்பவே முடியல. ஒரு பர்சன் இவ்வளோ லவ் கொடுக்க முடியுமா, இவ்வளோலாம் பண்ண முடியுமா எல்லாமே சொல்லிட்டு இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருப்பேன் நினச்சி கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குற நிஜமாக சொல்கிறீங்க எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு அவனை சொல்கிறாங்க எனக்கு அவன் இந்த சன்னியில் இல்லை சன் தான் ஓகேவா, நீ எப்படி நான் ஒரு பையன் அவன் சொல்கிறியோ சரி நானும் சொல்கிறேன் என் பையன் தான் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன எனக்கு டேரெக்டாக பேச ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பேச ஒரு மாதிரி இருக்குது, மற்றபடி எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க சொல்கிறாங்க. இதுக்கு ஜங்கு கேட்டால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. இது ஜங்கு கேட்கணுன்ற காரணம் சரியில்லை. என்ன சொல்கிறேன்னாக்கா அவங்க லைஃப்பில் அப்படியே இருக்காங்கம்மா. இப்போ அந்த பையனுக்கு ஒரு அப்பா மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்கல்ல என்னப்பா லைஃப் அடுத்து மூவ் பண்ணலையான்னு சொல்லிட்டு ஏதாவது அவங்க அம்மா எதுவும் கேட்பாங்கல்ல. இப்போ உங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்றப்போ நம்ம தினமும் பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க. இல்லைம்மா அவங்களுக்கு ஹனிமூன் சொல்கிறாங்க. ஜங்கோட பார்க்குறாங்க. ஓ ஹனிமூன் சொல்கிறாங்க. ஆமாம்மா ஹனிமூன் போகணும்ல, ஏன்னா 4 மந்த்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகிட்டு. இப்போதைக்கு ஜிம் வந்து ஃபுல்லாகவே வெளில நார்மல் ஆகிட்டான். அவங்க அங்கிள் இறந்துலேருந்து எல்லாத்தையும் வெளில வந்துட்டான். ஏன்னா இறந்து போனவங்க திரும்ப வர மாட்டாங்கம்மா. ஆனால் இருக்கிறவங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்தானே ஆகணும். ஏன்னா நம்மளும் பர்மனெண்ட் இருக்க போகிற லைஃப் ரொம்ப ஷார்ட்ஸு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கிற டைமை ரொம்ப ப்ரீஷியஸாக மாற்றணுமா. இருக்கிற போன டைம் போயிடுச்சுன்னா திரும்ப வராதில்ல சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டு 4 மந்த் ஆகிட்டு 2 பேரும் ஆஃபீஸர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. வீக்கெண்டான எங்கன்னா பீச்சு பார்க்குன்னு சுற்றுறாங்க. சம்டைம் அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்க ஒர்க்கே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல சொல்கிறாங்க. லவ் லைஃப்பில் ஏதாவது நம்ம ஒரு மேரேஜ் லைஃப்பில் இன்னொரு பார்ட்டும் இருக்குல்ல, அந்த பார்ட்டும் உங்கள் லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும்ல அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோடமாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதான் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை அதிகமாக லவ் பண்ணுற காரணம் இதாங்க. நீங்கள் யார் மட்டும் ரொம்ப டேஸ் கோமாக இருக்க மாட்டீங்க, இவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. நான் கூட யோசிக்கல பாருங்க அவங்க ஹனிமூன் போகணும்னு சொல்லிட்டு. ஆமாம் ஹனிமூன் போகணும்ல, இது நான் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ தான் நல்லா பேசுவேன் ஜிம்கிட்ட ஜங்குக்கிட்ட நல்லா பேசுவில்ல, அவங்களுக்கு என்ன கண்ட்ரி பிடிக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்கிறாங்க. இல்லைங்க அவங்களுக்கு அந்த மாதிரி கண்ட்ரிலாம் எதுவும் பிடிக்குன்னு தெரியல, நம்மளே நல்ல ஒரு கண்ட்ரியாக சூஸ் பண்ணி அனுப்புவோமா சொல்கிறாங்க. இனிமேல் நம்ம தான் நல்லா பண்ணணும், நம்ம தான் அப்பா அம்மா ஓகே வேறு நம்ம நல்லா இருக்கும்போதே குழந்தைங்களாம் அவங்க பிறந்து கற்றுக் கொடுத்தாங்கன்னா அடுத்து கொடுத்து போகலாம்னா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. ஆமாம்மா ஏன்னா அவங்களுக்கு அப்பா அம்மாவும் யாரும் கிடையாது. அவங்க சின்ன பசங்களை என்ன தான் அவங்க பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருந்தாலும் குழந்தைங்க பற்றி பெருசாக எதுவும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு குழந்தைங்க மாதிரி தான். ஒரு குழந்தைங்க கற்றுக் கொடுத்தாங்கன்னா நம்ம வளர்த்துப்போம், நம்ம நல்லா பார்த்து வளர்த்து கொடுத்து போகலாம்லாம் சொல்கிறாங்க. அவங்க குழம்புக்கு ரொம்ப டீயர்ஸாக வந்துட்டுருக்கு. நிச்சயமாக சொல்கிறதுக்கு ஆமாம் ஜிம்மை பார்த்தா எனக்கு ஒரு சம்டைம்ஸ் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும். எப்படா ஒரு பர்சன் வந்து யார் மேலே வந்து வாழ்றது தனியாக இருக்குது இவ்வளோ கஷ்டம் இல்லை. ஜங்குக்கு லைஃப்பில் ஒரு
நிறைய விஷயம் பண்ணியிருக்கான். நீ கூட சொன்னல, அவன் வந்து இது வரைக்கும் எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கான். ஆனால் எனக்கு அது எல்லாத்தையும் விட அவன் வந்துட்டு ஜெயினோட அங்கிளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கானே, அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு நானும் இப்போ அதை சொல்கிறேன். அவன் நம்மள்ட்ட கேட்க மாட்டேது ஒரு முடிவு தான், ஆனால் பெஸ்ட்டு சாய்ஸ் தான் அது. அவன் நல்ல முடிவு எடுத்திருக்கான் அவன் லைஃப்பில் அப்படி சொல்கிறாங்க. ஒரு நல்ல பார்ட்னர் சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக நம்மளே இல்லை கூட அவன் ஜங்குக்கு நல்லா பார்த்துப்பான். அவர் அப்பாவை அம்மாவை அந்த லெவலும் அவன் கொடுப்பான். ஜங்கு சேம் ஜிம்னுக்கு அதை கொடுப்பான். இப்போவும் கொடுத்துட்ருக்கான், இன்னமும் கொடுப்பான். 2 பேர் ஒருத்தர் நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு அது நம்பிக்கை வந்துருச்சு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இது போதுங்க, நீங்கள் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு சொல்கிறாங்க. நம்ம இருக்கும்போதே அவங்களுக்கு எல்லாம் நல்லதும் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனாக நம்ம ஜங்கு நமக்கு ஹாப்பியாக இருக்கும். ஓகே நைட்டு சொல்கிறாங்க. நைட்டுக்கு அவங்க வந்து பேச சொல்கிறாங்க. 2 பேரும் ஒர்க்குன்னு ஓடிட்டே இருக்காங்க. நம்மள்ட்ட மணியாக இல்லை, எதுக்கு 2 பேரும் இப்படி ஓடிட்டு இருக்கணும், ஒர்க் பண்ணுறது தப்பு இல்லை, நல்லதாக தான் சொல்கிறாங்க. அதுக்காக வேறு டைம் கூட லேட்டாக தான் வராங்க 2 பேரும் அப்படி சொல்கிறாங்க. முன்னாடி முன்னாடி இருந்தோட ஜங்கு கம்பெனி இன்னும் ரொம்ப மோர் டெவலப் ஆகிருக்கு. எல்லாரும் பார்த்து பொறாமல் போடுற அளவுக்கு இருக்குது கம்பெனி அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு நமக்கு ஹாப்பியாக இருக்குது ஆமாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் நான் நைட்டு தான்டா ஜங்கு ஜிம்னு வந்துட்டு இருக்காங்க. ஜங்கோட அப்போ பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா 2 பேரும் டயர்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. இவ்வளோலாம் யாரையும் உங்களுக்கு ஆர்டர் பண்ண சொல்கிறா சொல்லி ஜங்கோட அப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக 2 பேரும் வந்துட்டு அப்படியே டயர்டாக இருக்காங்க. ஜங்குடம்பு பார்க்குறாங்க. போங்கப்பா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க சொல்கிறாங்க. 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காராங்க. இப்போ ஜங்குடம்பு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க உங்களுக்கு அம்மா ஒரு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா கேட்குறாங்க. என்னம்மா அப்படி கேட்குறாங்க. இல்லைப்பா உங்க 2 பேருக்கும் ஹனிமூன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. இந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாப்பா ஹனிமூன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டேஸ்க்கு இப்படியே இருப்பீங்க, லைஃப்பில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்வா அப்படி கேட்குறாங்க. அதுமா சொல்கிறாங்க, பாருப்பா எங்களுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கோம், இப்போ நல்லா இருக்கும்போதே ஒரு குழந்தைங்களாம் பிறந்ததுனப்பா சொல்கிறாங்க. நீ அதுக்காக தப்பாக எடுத்துக்காது, அம்மா வந்து குழந்தைங்களை பற்றி ப்ரெஷர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நினைக்காது அப்படி சொல்லலை. நாங்கள் நல்லா இருக்கும்போதே உங்களுக்கு எல்லாம் பண்ணி பார்க்கணும் ஆசைப்படுறோம் ஓகேவா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் ஓகேவா. மற்றபடி எதுவும் இல்லை, உங்களுக்கு டைம் லைஃப் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலப்பா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்காக எதுப்பா ஓடிட்டு இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. ஆஃபீஸ் அப்பா கூட பார்த்துப்போம் ஓகே 1 வீக் நீங்கள் 2 பேரும் வெளில போயிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு வரலாம் சொல்கிறாங்க. ஜிம்மி எனக்கு ஓகே தானப்பா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது. ஜிம் அப்படியே ஹெட்டை மட்டும் நோட் பண்ணிட்டு அப்படியே கீழே குடிஞ்சிக்கிறாங்க. ஜங்கோட அப்போ பார்க்குறாங்க ஜிம் ஷை ஆகிறதையும். ஜங்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது பார்க்குறாங்க. அம்மா ஜிம்னுக்கு சொல்கிறாங்க அவனுக்கு கண்டிப்பாக ஓகேவா தான்டா இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உனக்கு ஹாப்பி தானே, எனக்கு ஹாப்பி தான் மாசம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஃபைன் நான் 2 பேருக்கும் நெக்ஸ்ட் டே அவங்க நார்வேக்கு தான் டிக்கெட் போட்டிருப்பாங்க. இப்போது 2 பேருமே லக்கேஜ்லாம் ஜங்கோட அம்மா பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறங்க. அம்மா நீங்கள் டைமுக்கு மெடிசன் நாங்கள் பாருப்பேன், எனக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா, இப்போ நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல மெடிசன்ஸில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகேவா, நான் நல்லா இருக்கேன். அப்பாவுக்கும் கரெக்டாக சொல்கிறாங்க. அப்பாவுக்கும் நான் பிபி டேப்லெட் எல்லாமே கொடுத்துறேன் ஓகேவா, சுகர் டேப்லெட் எல்லாமே கொடுத்துறேன், நீ எதுவும் ஒரு பண்ணாத ஓகேவா, வீடு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், ஆஃபீஸை நாங்கள் பார்த்துப்போம், நீனும் உங்கள் ஹஸ்பண்ட் ஜங்குக்கு 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா, நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகேம்மா நீங்கள் சேஃபாக இருங்க, நாங்கள் சேஃபாக இருப்போம் தங்கம், நீங்கள் போய்ட்டு வா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின் ஜங்கோட அப்பா அது வரைக்கும் பேசுனதே கிடையாது, எல்லாமே பண்ணுவார், அவருக்காக மெடிசன் கொடுத்தா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவார். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சரி நான் சொல்கிறாங்க அப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கால்மி அப்பா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னும் அப்பா நாங்கள் சொல்கிறாங்க பத்திரம் போயிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அப்பா கிட்ட வந்துட்டு ஜிம்மோட ஹெட்டில் ஒரு கை வச்சு ஒரு மாதிரி அப்படி வராங்க. சேஃபாக போகணும் என்ன சொல்கிறாங்க, நியூ பிளேஸு எங்கே தனியாக போயிடக்கூடாது சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு அப்பா பார்க்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஜங்குக்கும் தெரியும் அவங்க அப்பா ரொம்ப டிஸ்கவுண்ட் ஆக மாட்டார் சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஜங்கோட அப்பா ஜங்கு ட்ரான் பண்ணி அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவர் என்ன கர்நாடகா கேட்குறாரு, அவர் அக்செப்ட் பண்ணிட்டார சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்க் போய்ட்டு அவங்க அப்பா ஹக் பண்ணி சிக்ஸில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. டே என்னடா பண்ணுற சொல்கிறாங்க. என் அப்பா எப்பவுமே லவ்லி டேட் தான் சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் லவ்லி டேட் தான் நீ போ சொல்கிறாங்க. சரி பத்திரம் போய்ட்டு என்ன சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. ஆஃபீஸ் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, நீ பத்திரம் போய்ட்டு வா சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. போய் நான் ஜங்கு ஜிம்னு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிம்னு ஜங்கு நார்வேல வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. வாவ் ஜங்குக்கா சொல்கிறாங்க. அந்த பிளேஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, அந்த பிளேஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அங்கே பாருங்களேன் சரி பார்த்துட்டு இருக்காங்க. க்யூட்டாக நிறைய அந்த பனிக்காரடிலாம் இருக்குல்ல சுற்றிட்டு இருக்கு. அச்சோ அழகாக இருக்கே சரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் சரி ஜிம்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி ஜங்கு ஜிம்னு பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. உனக்கு ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க உனக்கு ஓகேவா ஹனிமூன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னோட டர்ன் பண்ணுறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு வேணும், ஆனால் என் ஒய்ஃபுக்கு விருப்பம் இல்லைனாக்கா நான் இது பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. எனக்கு வேணும், என் ஹஸ்பண்ட் எனக்கு வேணும், ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லைனா சொல்கிறாங்க. இல்லையே அவங்களுக்கு வேணும்னு தோணுதே சொல்கிறாங்க. அப்போ இதுக்காக என்கிட்ட பர்மிஷன் கேட்குறீங்க, என்னோடய ஒய்ஃபாக இருந்தால் நான் பர்மிஷன் கேட்பேன், அவங்களுக்கு ஓகே கம்ஃபர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. நீ இப்போ கம்ப்ளீட்டாக சொல்கிறேன், நான் கம்ப்ளீட்டாக ஓகேவா, எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, அதை நான் வாழணும்ல, அதை ஹாப்பியாக வாழணும்னு ஆசைப்படுறேன், என் ஹஸ்பண்டுக்கு எல்லா லவ்வையும் கொடுத்துருக்கேன், இந்த பார்ட்டியும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்போ தான் லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் கம்ப்ளீட்டடாக சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு அப்படி இவங்க வந்துட்டு அப்படி வெளில தான் இருந்திருப்பாங்க. ஹனிமூனுக்காக வெளில தான் சும்மா சுற்றி பார்த்து இருந்திருப்பாங்க. அப்போ பேசியிருப்பாங்க. சரி ரூமுக்கு போகலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ அழகாக அந்த ரூமுக்கு வராங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜிம் தான் நான் போய்ட்டு ஷவர் பண்ணிட்டு வரேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் போய்ட்டு ஷவர் பண்ணுறாங்க. ஷவர் பண்ணிட்டு அதுலேயும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. இப்போ அதை வேர் பண்ணிட்டு வெளில வராங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கோட ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெட் கலரில் நெட் வச்சு ஒரு ட்ரெஸ் தான், அப்படியே நெட் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஜங்க் பார்க்குற ஒரு மாதிரியாகவே இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் குளிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. 2 மினிட்ஸ் சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க.
போயிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இப்போ ஜங்க் போய்ட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு அழகாக வராங்க. அவருமே ஃபுல்லாக அவருமே வெறும் டவல் மட்டும் தான் வேர் பண்ணிட்டு வராரு. ஃபுல்லாக ஹாட் பாடி அப்படியே அழகாக இருக்குது. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது ஜங்க் இப்படி பார்க்கறதுக்கு. நம்ம ஜங்க் அப்படி ஜிம்மின் கிட்ட போகிறாங்க. ஜிம்மின் அப்படியே கொஞ்சம் பேக்கில் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஜங்க் பார்க்குறேன் எவ்வளோ தூரம் போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் போயிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டாக போய்ட்டு வாலில் பின்ன ஆயிடுறாரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி போய்ட்டு ஜிம்மில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மும் அப்படி பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப அழகாக 2 பேருக்கு ஓகேன்றதுல தான் அழகாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. லவ்யூ சொல்கிறாங்க. லவ்யூ லார் ஜங்குக்கு சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் ஹார்டாக இருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக 2 பேரும் ரொம்ப அழகாக ஹாப்பியாக அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஏர்லி மார்னிங் இருக்கும். ஜிம்மின் பார்க்குறாங்க. நான் பாவம் இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ பாவம் தான், ஆனால் முன்னே யார் இவ்வளோ அழகாக இருக்க சொன்னது சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இன்னும் 1 வீக் இங்கே தானே இருக்க போகிறோம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. 1 வீக் இன்னும் இருக்குதுல்ல, அப்புறம் எதுக்காக 1 டேல இவ்வளோ சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ இவ்வளோ டேஸ் எப்படி நீங்கள் சொல்கிறாங்க. இவ்வளோ டேஸ் என் பேபி ஹாட் ஆகிருப்பான், அவன் வந்து கம்ஃபர்ட் ஆகணும், இதெல்லாம் ஒரு விஷயமே நான் நினச்சேன். இப்போ என் பேபி தான் ஓகே சொல்லிட்டேன்னா அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நிச்சயம் நீங்கள் க்யூட்டு, பட் எனக்கு ஹார்ட்டாக இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க்கும் சரி ஓகே இப்போ நான் விட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்போ அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ இந்த 1 வீக் அப்படி தான் போயிருக்கும். ஜிமின் ஜங்குக்கு டே ஃபுல்லாக வேலை சுற்றிட்டு இருப்பாங்க. நைட்டாக இப்படி ரொமாட்டிக்காக போயிட்டுருக்கோம். ஜிமின் பார்க்குறாங்க. கிளம்பலாமா சொல்கிறாங்க. இன்னும் 1 டே இங்கே இருக்கலாமா சொல்கிறாங்க. இன்னும் 1 டே பண்ணணும் ஜங்குக்கா முடியாது, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, நடக்க கூட முடியல, நான் போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. அது அம்மா அப்பால பாவம் இல்லை, அவங்களே அங்கே எல்லாம் ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க, ஆஃபீஸ் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம போய் நமக்கு தான் போய் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அம்மா தானே சொன்னாங்க நம்ம இங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க. சொன்னாங்க அதுக்காக நம்ம இவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறது சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான், ஆனால் எனக்கு இன்னும் 1 டே மட்டும் இருக்கணுமே சொல்கிறாங்க. 1 டே வேண்டாம் வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு போய்ட்டு இதே மாதிரி டெய்லியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே போகலாம் சொல்கிறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல என் ஹஸ்பண்ட் இவ்வளோ லவ்லி இவ்வளோ ரொமான்டிக்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்போ நீ டெய்லியும் இதெல்லாம் பாப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே வாங்க சார். ஜிம் ஜங்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் அவங்க ஃபேன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம் ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இப்போ ரொம்ப டாக்டராக இன்னும் அழகாக இருக்காங்க எக்ஸ்ட்ராவே. ஜங்கோட அப்பாட்ட ஜங்கோட அம்மா போகிறாங்க. ஏங்க இப்போ பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் அது அந்த ஒரு பாட்டு மிஸ் ஆனிச்சில்ல, இப்போ ஹாப்பியாக இருப்பாங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்லேருந்து ஆஃபீஸ் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. என்னை விட்டுங்க ஜங்கு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒர்க் இருக்குது, ஐயோ மெக் வேறு தேடிட்டு இருப்பான், நான் அவன்கிட்ட போய் இந்த ஃபைலை கொடுக்கணும் சொல்கிறாங்க. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தானே சொல்கிறாங்க. ஐயோ ப்ளீஸ் ஜங்கு ஜிம்மில் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அவ்வளோ தானே கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, ரொம்ப ரொமான்டிக் பாயாக மாறிட்டாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இதான் லாஸ்ட் வாரிங்க ஓகேவா, இதுக்கப்புறம் ஆஃபீஸில் ரொமான்ஸ் கிடையாது சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் சொல்கிறாங்க. வீட்டில் ஓகே, ஆஃபீஸில் கிடையாது சொல்கிறாங்க. சரி ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓடி போயிடுறாரு வெளில, ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஜங்கோட அம்மா தான் ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க இன்றைக்கி நீ குக் பண்ணுறியாப்பா கேட்குறாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கா. ஐயோ அம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் குக் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா சார். ஜங்கோட அம்மா உட்காந்துருக்காங்க. ஜிமின் போய்ட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. மெய்டு வந்து வெஜிடபிளாக கட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஜிமின் மட்டும் குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு அப்படி வராங்க. வந்துட்டு ஜிமின் அப்படி பேக் ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா கிச்சனுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. எதுக்கு வருவாங்க, ஒய்ஃபை ஹக் பண்ண தான் வருவாங்க சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும், இங்கே பாருங்கள் ஹாலில் அப்பா அம்மா இருக்காங்க, ஸோ நீங்கள் கொஞ்சம் குவைட்டாக போவீங்களா, நான் குக் பண்ணிட்டு வருவேன் நான் சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு இங்கே இருக்குன்னு சொல்லி ஜங்கு அப்படி மாதிரி ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி அமைதியாக இருங்களேன் சொல்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு பேக்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சோ சும்மா இருங்க சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா தண்ணி குடி கண்டதுக்கு கேஷுவல் வந்திருப்பாரு. பார்க்குறாங்க. ஐயோ இந்த பையனை பாரு சேம்லெஸ்ஸாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு அவர் போயிடாரு. ஜங்கு இருக்கானே சொல்லிட்டு அவங்க அப்பா போய் உட்காந்துக்கிறாங்க. என்ன ஆச்சுங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா தண்ணி தான் வேணுமா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா தண்ணி வேணா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா இருங்க நானே போய்ட்டு ஐயோ வேணாமா அவங்க கொஞ்சம் சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அது அவங்க கொஞ்சம் இப்போ தான் ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களே இருக்கட்டும் ஓகேவா, அப்புறம் தண்ணி குடிச்சிக்கலாம் சொல்கிறாங்க. ஏங்க அதுக்காக தண்ணி குடிக்காமல் இருப்பீங்க இருங்க சொல்லி ஜங்கோட அம்மா தான் ஜிமின் அப்படி கூப்பிட்டு வந்திருக்காங்க. டக்குன்னு ஜங்கு தண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்காரு. இப்போ ஜங்கோட அம்மா அதை தண்ணி எடுத்துகிட்டு குக் பண்ணிட்டே பாசுறாங்க. குக் பண்ணிட்டு இருக்க மாசுறாங்க. சரி பார்த்து பண்ண சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜங்கு தான் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா வேண்டாம் ஓகேவா நீங்கள் ரூம் போயிடுங்க, என்ன நான் அப்புறம் அடிப்பேன் சொல்கிறாங்க. நீ அடிப்பியா அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேணா அடிச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் அப்பா அம்மா ஹாலில் இருக்காங்க போங்க ஓகேவா, அதுக்கப்புறம் அம்மா டைம் தான் நல்லா இருக்காது நீங்கள் போயிடுங்க சொல்கிறாங்க. சரி ஜங்கு அப்போ நைட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ ஜங்கு போயிடுறாங்க. ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இவர் இருக்காரு சொல்லி கியூட்டாக குக் பண்ணிட்டு இருக்காங்க. குக் பண்ணி சாப்பிட்டு நைட்டு நம்ம குக் பண்ணிட்டு அப்படி டேரெக்டாக ரூம் பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எப்போன்ற ஒரே பார்த்துட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. வர ரொம்ப மோசமாயிட்டீங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது நீ இப்போ வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஜிம் போகிறாங்க. ஜிம் போய்ட்டு ஜங்கு அப்படியே பைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏன்னா இவ்வளோ இதாக இருக்கீங்க சொல்கிறாங்க. அது தெரியல எனக்கு எல்லாமே உங்கள்கிட்ட வேணும் அவ்வளோ சொல்கிறாங்க. சரி சார். ஜிம் ஜங்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக கொஞ்சிக்கிட்டே ஹக் பண்ணிட்டு ரொம்ப சுற்றிட்டு இருக்காங்க. வீட்டில் ரொம்ப லவ்லி பர்ஸாக இருக்கிறதா மட்டும் ஃபீல் ஆகுது இவங்களுக்குலாம். ஜிம்டாம்பாக்கு ஜங்கடம்பாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கடாப்பா பார்க்குறாங்க. நான் நினைக்கிறேன் எனக்கு சீக்கிரமாக கிராண்ட் சன் வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்கடாம்பா பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறீங்க சொல்கிறாங்க. சரி வந்தால் நல்லா தான் இருக்கும் சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ
ஜங்க் தானே ஒன் ஃபைன் டே ஆஃபீஸில் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு பார்த்தா ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்காங்க. என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அது என்ன தெரிஞ்சுங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போவா சொல்கிறாங்க. வீட்டுக்கா நான் இல்லாமலையா சொல்கிறாங்க. பின்னா சொல்கிறாங்க. இல்லைடா ஒர்க் இருக்கு உங்களுக்கு ஒர்க் முடிச்சு சொல்கிறாங்க. ரெஸ்ட் என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஜங்காக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ 1 வீக்காகவே நம்ம ஜிம் டயர்டாகவே இருக்காங்க. ஜங்க் பார்க்குறேன் என்னாச்சுடா உனக்கு ஒரு நைட்டு நான் சரி தூங்க விட்டது இல்லையா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இது டயர்டாகவே இருக்குது ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போது ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிமின் ரொம்ப வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வாமிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஃபைனில் நம்ம ஜிம் தண்டா இப்படி 1 வீக் அந்த மாதிரி டயர்டாக இருக்குது வாமிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஜிம் ஜங்க் பார்க்குறாங்க இதுக்கவர் வெயிட் பண்ண முடியாது சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிடுறாங்க. செக் பண்ணி பார்த்தாக்கா நம்ம ஜங்க் பார்க்குறாங்க ப்ரெக்னெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஜங்க் ஜிம் பார்க்குறாங்க ஏன்னா அவரும் நம்பவே முடியல. ஜங்க் பார்க்குறாங்க நான் அவ்வளோ ஆர்டர் பண்ணிட்டேன். நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்கு பாவட்டோட ஜிம்மில் அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கேன். நம்மளுக்கு பாப்பா இருக்கும் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜங்கோட அப்பா அந்த விஷயத்தை கேட்டதும் அவங்க ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பி குளிச்சிட்டு இருக்காங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. நான் சொன்ன பார்த்தியாம்மா சீக்கிரம் கிராண்ட் சன் வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க ஒரு கிராண்ட் டேட்டராக இருந்தால் அது யாராக இருந்தா யாரும் இருந்தாலும் சரி ஹாப்பி தான் சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்குற ஒரு க்யூட்டான ஒரு பையன் ஜங்கோட மடியில் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் பண்ணி ஹேட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க கிளிக் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபி பார்க்குறது மம்மா இது என்னம்மா சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கட தங்கம் அதான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பன்னின்னு கூப்பிட்டீங்க அப்புறம் டேடாவும் பண்ணி மாதிரி இருக்காருன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஓகே தான் ஆனால் இதெல்லாம் போட்டால் எனக்கு இன்னொரு மாதிரி இருக்குமா நான் ஒரு ஹியூமன் அம்மா சொல்கிறாங்க. ஆச்சு இது அழகாக இருக்கட தங்கம்லாம் சொல்லி ஜிம்மில் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜங்கோ பார்க்குறாங்க பாருடா நீ அப்படியே அப்பா மாதிரிடா சொல்கிறாங்க. ஆமாம் அப்பா மாதிரி உங்களை பார்த்து பன்னின்னு சொல்கிறாங்க தெரியுமா சொல்கிறாங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா சொல்கிறாங்க. நல்லா தாண்டா இருக்குது இது யார் பன்னின்னு சொல்கிறா. எனக்கு உன்னோட அம்மா என்னோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. அவ்வளோ தானே சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஆச்சு நீ அழகாக இருக்கிறத பார்க்குறது இருடா சொல்லிட்டு ஜங்கோட பையன் தான் உட்காந்துருக்காங்க. ஜங்கோட பிக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா பார்த்து பயங்கர சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிராண்ட் மா சிரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த பேபி தான் அந்த ஹேட் எடுத்து போட்டு ஓடி போயிடுது. ஜங்கோட அப்பா ஏன் நில்லுடா ஜங்ஷன் நில்லு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜங்கோட அம்மா ஏன்ப்பா ஜிம்மில் இப்படி பண்ணுறா சொல்கிறாங்க. ஆண்டி அது அழகாக இருக்காண்டி சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன் நீ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்கோட அப்பா தான் ஏன் நில்லு பார்த்துட்டேங்க. நான் கிராண்ட் ஃபாங்க பார்த்தீங்கன்னா என் அம்மா இப்போ தானே பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணி ஹேட்டில் போட்டு விட்றாங்க சொல்கிறாங்க. ஏன்னா நீ பார்க்குறதுக்கு உன் அப்பா மாதிரி இருக்கா அது பண்ணி மாதிரி இருக்கா அதான் சொல்கிறாங்க. ஆச்சு உனக்கு பண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ சொல்கிறாங்க. கேரட் சொல்கிறாங்க. அந்த பாரு பண்ணிக்கு தான் கேரட் பிடிக்குமா அப்போ உனக்கே கேரட் பிடிக்குது சொல்கிறாங்க. அப்படின்னா நான் கேரட் சாப்பிட்டேன் பண்ணின்னு சொல்கிறீங்களா அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. நான் கேரட்டே சாப்பிட மாட்டேன் கிராண்ட் சொல்கிறது. பேபி ஓடி போயிடுது. ஜங்கோட அப்பா போய் தூக்கி சுற்றிட்டு இருக்காது. அது பாரு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனில் ஜிம் வராங்க. ஆச்சு உங்கள் பாரு ஜங்ஷன் சொல்கிறாங்க. அம்மா இனிமேல் பண்ணின்னு சொல்கிறீங்க டாடா மட்டும் தான் மம்மா பண்ணி நான் பண்ணி இல்லை மம்மா சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன தான் பாஸ் கேட்குறாங்க. நான் வந்து க்யூட்டான சொல்கிறாங்க. க்யூட்டான குக்கின்னு கூப்பிடுங்க சொல்கிறாங்க. குக்கி அது நல்லா தான் இருக்குது சரி ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. சரி ஓகேப்பா நாளைக்கு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க வர சொல்லியிருக்கேன். நீங்கள் 2 பேரும் லீவ் தானே சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஜிம்னு எப்போதும் ஆஃபீஸ் போயிட்டே தான் இருப்பாங்க. பேபி பிறந்ததுக்கப்புறம் கூட ஜங்கோட அம்மா தான் பார்த்துருப்பாங்க. ஜங்கோட அப்பா தான் வளர்த்துருக்காங்க குழந்தைங்கள. இப்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஆமாங்க நாளைக்கு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துடலாம். நாளைக்கு 2 பேர் லீவ் போட்டுருங்க சொல்கிறாங்க. அடுத்த நாள் இவங்க அழகான ஃபேமிலி பிக் எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கும் ஒரு ஃபேமிலி பிக் முழுசாக இருந்திருக்காது. அவங்க அப்பா அம்மா கூட ஒரு எடுத்து பிக்சரே இருந்திருக்காது. அவர் தனியாக ஒரு குட்டி ஃபோட்டோ வந்திருக்கும். அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ தனியாக அவங்க அங்கிள் ஃபோட்டோ தனியாக இருந்திருக்கும். இதுதான் முதல் தடவை அவர் ஃபேமிலி பிக்சரோட இருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அழகாக இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. இதான் முதல் தடவை சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. ஜங்கோட பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க நீ தான் அந்த வீட்டோடைய தூணே நீ தான் ஓகேவா. நீ எங்கள் எல்லோரும் நீ தான் பார்த்துக்கிற ரொம்ப ஹாப்பியாக கேர் பண்ணி எல்லாமே ஜங்கு ஒரு நல்ல ஒய்ஃப் நீ எங்களுக்கு ஒரு நல்ல சன் இல்லை ஒரு செகண்ட் சன் அப்புறம் உங்களோட பையனுக்கு ஒரு நல்ல அம்மா இவர் பெஸ்ட் பர்சன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கப்பா. நான் இந்த ஃபேமிலிக்கு இல்லை நாங்கள் எல்லோரும் உனக்கு டிசர்வானு எனக்கு தெரியல. நீ இந்த வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் டிசர்வான பர்சன் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு உனக்கு கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் அந்த வீட்டில் இருக்காங்க. ஜம்பி பார்க்குறது மம்மா இவர் பெஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணின்னு கூட கொடுங்க ஓகேவா. ஆனால் பட் நீங்கள் அழவே கூடாது. உங்கள் கண்ணாடி டேஸ் வரக்கூடாது சொல்லி பேபி போய் டேஸ் வெயிட் பண்ணிட்டு ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி பேபி தூக்கி ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம் தான் அது நைட்டு சொல்கிறாங்க. நைட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நைட்டு தான் ஜங்கோட பேபி இருக்குது. அது ஜங்கோட அப்பா கூட அதிகமாக தூங்கும். நான் ஸ்டோரி கேட்டு தூங்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஜிமின் ஜங்கு பார்த்தா மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. உங்களுக்கு எம்எல்ஏ இந்த சொல்கிறாங்க. அந்த லவ் குறையாதுல எப்போவுமே இப்படி இருக்கும்டா கிரேசியாக சொல்லிட்டு அவரு ஒரு நாள் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலை ஜங்ஷன் அங்கே தூங்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. நான் தான் கேட்டேன் நீ வந்துட்டு கிராண்ட்மா கொடுத்துங்க என் கொடுத்துங்கன்னு கேட்டேன். பேபி சொன்னால் நான் வந்துட்டு கிராண்ட்மா கொடுத்துங்கிறம்மா ஸ்டோரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்கும் நம்ம கிட்ட போயிட்டு இன்னொரு கேர்ள் பேபி பார்த்துக்கலாமா அப்படி கேட்குறாங்க. கேர்ள் பேபி அவங்க சொல்கிறாங்க. இன்னும் அழகாக இருக்கும்ல சொல்கிறாங்க. நீங்கள் ஆசைப்பட்டா நான் கொடுப்பேன் ஓகே வேறு நீங்களும் ஒரே பையன் நானும் ஒரே பையனை பிறந்துட்டோம்
நம்மளுக்குன்னு வேறு யார் சிப்ளிங்ஸ் இல்லை. அதனால் நம்ம பையனுக்கு அப்படி இருக்க வேணாம். ஒரு குழந்தை குட்டி பாப்பா சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அச்சோ என் பண்ணி சார் ஜிம் தான் கேட்டு ஜங்கு கொஞ்சிட்டு இருக்காங்க. லவ் யூ எல்லாரும் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், எனக்கு ஒரே ஒன்று சொல்ல, நான் யார் உனக்கு சொல்கிறாங்க, எப்போவுமே நீங்கள் ஹீலர் ஓகேவா? அந்த வேர்ல்டுலேயே ஹீலர்ன்ற வேர்ட்ஸ் ரொம்ப பெருசு. ஒரு பர்சன் ரொம்ப பெயின் இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? என்னோட ஹீலர் நீங்கள், எப்போவுமே எனக்கு பெயின் ஹீலர், என்னோடய லவ் ஹீலர் எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் மட்டும்தான் ஆப்ஷன். ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய வரம். எப்போவுமே யாருக்காக இதுக்காக மட்டும் இழக்கவே மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கேன்னா இப்போ ஜிம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே கிடைச்சிது. என் லைஃப்பில் ஒரு அப்பா அம்மா கிடைச்சாங்க. நான் என் அப்பா அம்மா அளவு நான் பார்த்ததில்லை. சின்ன வயசில் பார்த்தது மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நியூவாக ஒரு அப்பா அம்மா, அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி, ஒரு பையன் சொல்லிட்டு எல்லாமே அழகாக நீங்கள் தான் கொடுத்தீங்க சொல்கிறாங்க. ஜிம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீ ஹாப்பி தான், நான் ரொம்ப ஹாப்பி. இப்போ நானும் ஹாப்பி சொல்கிறேன். டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை எப்படி அந்த ஸ்டோரியை ஹாப்பி என் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர். ஓகேவா? பை, டேக் கேர் எவ்ரிவன்.